So, hello students, hi. இன்னைக்கு marathonல biology நம்ம ஸ்டார்ட் பண்ண போறேன். காலையில chemistry முடிஞ்சிருச்சு. So, ஸ்டார்ட் பண்ணலாமா? You'll be eagerly waiting for this session. Fine. So, first question. This is your first question. Choose the correct set. Choose the correct set of cylinders from the following options. Yes. Answer பண்ணுங்க. Yes. கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க. Hi. Priyadarshini, hello. Dr. Fairy, Sweetie. Sir இங்க தான் இருக்காங்க. Sir will also join. நான் இருக்கும்போது இப்ப சார் இருக்க மாட்டேன். சார் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு மெக்கானிசம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஃபைன். தேர்ட் ஆப்ஷனா? ஓகே, தேர்ட் ஆப்ஷன் போல் வந்துட்டு இருக்கோம். போல். ஓகே, சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? pearl oyster, brain coral, sea fan, sea pen. இதுல சீலண்ட்ரேட்ஸ் இருக்கிற ஆப்ஷன் தான் கேட்டிருக்கேன். pearl oyster னு சொல்றது நமக்கு தெரியும். pearl oyster is nothing but mollusca. இல்லையா? mollusca தான். அதனால இந்த ஆப்ஷன் கரெக்டா வராது. செகண்ட் ஆப்ஷன் என்ன? போர்ச்சுகீஸ் man of war, sea hair again ஒரு mollusca தான். then sea lily, echinodermata வராது. தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? brain coral, neandrina. then sea anemone, sea pen, sea fan எல்லாமே சீலண்ட்ரேட் தான். சோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ஃபோர்த் ஆப்ஷன் யூ நோனா, sea cucumber, sea lily இது எல்லாமே echinodermata தான். அதனால இது ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தப்பு. ரைட்? ஓகே, சோ தேர்ட் ஆப்ஷன் தான் சொல்றேன். வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் கமெண்ட் போட்டுருக்காங்க. போலும் வந்திருக்கு. போல்ல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன். அக்ஷயா போல் இருக்கு. Priyadarshini, yes, very good. Fine, so next question க்கு போலாமா? This is your next question. Okay, hi பசங்களா. Hi Dr. Fairy, Priyadarshini, hi Silent Mafia, Varsha. Hi all. Okay வா? So அப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ பாருங்க, in case of both coconut and mango ரெண்டு பேருமே similar to each other. ஓகேவா? ஒரு சில கேரக்டர்ஸ்ல அது என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் they have edible mesocarp. செகண்ட் என்ன சொல்றாங்க? they will have the endocarp which is used for the coir making, and they have the hard and non-edible endocarp ன்னு சொல்றாங்க. and the fourth one is both of them have developed from the monocarpillary superior ovary. சோ இதுல எதெல்லாம் ரெண்டுலயுமே சிமிலர் எதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. so what was the answer? பட்டுன்னு போல் வந்தாச்சு. போல்ல ஆன்சரை போடுங்க. இதெல்லாம் ஆன்சர். போல்ல ஆன்சர் போடுங்க பாப்போம். இது ஆன்சர். போல் வந்தாச்சு. 2 3 4 சொல்றீங்க. Second option. Yeah. Very good. Okay va. So இவங்க ரெண்டு பேருமே ஆர் ஸ்டூடண்ட்ஸ். both of them are true fruit. that is ரெண்டுமே true fruit. அப்ப ரெண்டுமே true fruitனா அப்ப என்ன சொல்லணும்? both of them are true fruit. என்னது? true fruit. ஓகேவா? இப்ப true fruit ன்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் true fruit ன்னு நம்ம சொல்லுவோம்? யாருக்கெல்லாம் ஸ்டோனி எண்டோகார்ப். என்னது? ஸ்டோனி கார்ப். ஓகே, ஸ்டோனி இவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லுவோம். ஓகே, சோ ரெண்டு பேருக்குமே மீசோகார்ப் எடிபிள் கிடையாது. கோகனட்டுக்கு மட்டும் தான், சாரி நம்மளோட மேங்கோக்கு மட்டும் தான் மீசோகார்ப் வந்து எடிபிள். பட் கோகனட்டுக்கு வந்து என்னன்னா மீசோகார்ப் எப்படி இருக்குன்னா ஃபைபரஸா இருக்கும். அதுதான் காயருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எடிபிள் மீசோகார்ப் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மேங்கோ. ஸோ இது வராது. அண்ட் எண்டோகார்ப் கிடையாது. இது மீசோகார்ப், தட் டு ஒன்லி இந்த கோகனட் தான். ஸோ இப்போ இதுவும் வராது. அண்ட் போத் ஆஃப் தெம் வில் ஹாவ் த ஹார்ட், அதாவது ஹார்ட் ஸ்டோனி எண்டோகார்ப். So அப்போ இது கரெக்ட். அண்ட் இட் இஸ் நான் எடிபிள் ஆல்சோ. எஸ்.
and both of them have developed from the monocarpillary superior ovary. அப்ப 3யும் 4ம் மட்டும்தான் கரெக்ட். அப்ப 3யும் 4ம் கரெக்ட்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஆப்ஷன் நம்பர் 2 is the right answer. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ், இது கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்லயும் வரும், தென் as well as வேற எங்க வரப்போகுது, இதோட மார்பாலஜிலயும் வரும். அதே மாதிரி இந்த கோகோனட்ல 2 டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்கு, செல்லுலர் எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், இதுவும் வரும். ஓகேவா? ஓகே ஓகே, எல்லாருக்கும் கிளியர்ல? எல்லாம் ஒரு ஃபயரை போடுங்க பசங்களா. ஓகே, ஃபயர் போடுங்க, ஃபயர் போடுங்க. ஓகே, சோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, எஸ் we are moving to the next question. ஓகே, சோ மேம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, so next question பார்க்கலாம். Which of the following statements is or are incorrect regarding venereal diseases? Incorrect regarding venereal diseases. Venereal diseases சொன்னா அது reproductive tract infection தான். ஓகேங்களா? reproductive tract infection. otherwise என்ன சொல்லலாம்? sexually transmitted infection, sexually transmitted diseases நல்லா சொல்லலாம். ஓகே, சோ STI பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? எஸ் எஸ் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பவுல் இருக்கு, பவுல் கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். எஸ், தேர்ட் ஆப்ஷன் பிரியதர்ஷினியோட ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். ஓகே, சோ others, ruba flora, third option. Sophia, yes Sophia, hello, third option. Sachin, third option. Fine, so பார்க்கலாம். Statement A என்ன சொல்ற? These are infectious diseases which are transmitted through sexual intercourse. இது கரெக்ட் தான். sexual intercourse லூட transmit பண்ற disease ஆயதனால தான் அவங்கள நம்ம என்ன சொல்றது? sexually transmitted diseases, sexually transmitted infections னு சொல்றது. B, all venereal diseases can be completely curable if detected early. C, sexually transmitted diseases most of the sexually transmitted diseases completely cure பண்ணிக்கலாம். ஆனா 3 sexually transmitted diseases இருக்கு. 3H னு சொல்லும். ஓகேங்களா? அதெல்லாம் ஏதெல்லாம் 3H ல இருந்து ஸ்டார்ட் பண்ண டிசீஸ்? ஹெர்ப்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் HIV. இது மூணும் கம்ப்ளீட்லி கியூரபிளே கிடையாது. அதனால இது தப்பு. C, females often show severe symptoms of these diseases in early stages. Female பொறுத்த வரைக்கும் symptoms mostly less severe இருக்கும். severe ஆயிருக்க மாட்டாங்க. less severe ஆயதனால அவங்க ஒரு symptoms பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போறதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். that is the problem in the case of females with respect to sexually transmitted diseases. அதனால C தப்பு. D, there is no social stigma attached to these diseases. social stigma இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் HIV மாதிரி இருக்கிற டிசீஸ் வருவோ people அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுல விருப்பமே காமிக்காது இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? Now these diseases can be prevented by avoiding sex with unknown partners or multiple partners. அதுவும் கரெக்ட் தான். இப்போ கேட்டது incorrect options தான், incorrect statements தான். BCD, third option. Very good. அக்ஷயா, ஸ்வீட்டி, கிருஷ்ணகீர்த்தனா, திவ்யா, சச்சின், சோஃபியா எல்லாருமே, ரூபா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். So this is the next question. Fine. Okay பசங்களா, next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. So next question, select the incorrect statement. எது incorrect statement கேக்குறாங்க. So நிறைய நியூ ஃபேसेस பார்க்கற. ரூபா, ஃப்ளாரா, சோஃபியா, okay, அக்ஷயா, hi all, hi. Okay, hi Sachin, hi Divya, fine. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ போல் வந்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? லைக் DNA ரெப்ளிகேஷன். ஓகேவா? பிரின்சிபல்ஸ் ஆஃப், அதாவது என்ன சொல்றாங்க? காம்ப்ளிமெண்டாரிட்டி does not govern the transcription அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல the segment of DNA that take part in the transcription என்ன சொல்றோம்? transcription unit னு சொல்றாங்க. and both the strands of DNA are not copied during the transcription அப்படின்னு சொல்றாங்க. and fourth option, in replication total DNA will be duplicated. ஓகேவா? போல் வந்தாச்சு. போல் ஆன்சர் போடுங்க பாப்போம். so இதுல எது incorrect? so which is incorrect அப்படின்னு கேக்குறாங்க. so which is incorrect பசங்களா? எது incorrect? பட்டப்பட்டன போடுங்க பாப்போம். yes, very good. ஓகேவா? so நம்ம ரெப்ளிகேஷனா இருக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், ரெண்டிலுமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா? இங்க does not govern சொல்லிட்டாங்க. so absolutely it is wrong.
ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 தான். ஓகேவா? தென் பாருங்க, செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ ஓட செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்வால்வ் ஆகுறதா நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோட கொஸ்டின் நேத்து கூட பார்த்திருந்தோம். இட் வில் பி ஹேவிங் த ப்ரோமோட்டர், ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸ் அண்ட் என்ன இருக்கும்? டெர்மினேட்டர் இருக்கும். அண்ட் டூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ என்ன ஆகாது? போத் ஸ்டாண்ட்ஸ்மே என்ன ஆகாது? நம்ம காப்பி ஆகாது. ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் என்ன டிரான்ஸ்கிரைப் ஆகும். ஸோ எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகே. இன் ரெப்ளிகேஷன் என்ன ஆகும்? ஹோல் டிஎன்ஏ என்ன ஆகும்? ஒரு காப்பி நம்ம எடுப்போம், ரைட்டா? ஸோ அப்போ எஸ், இன் கேஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் டோட்டல் டிஎன்ஏ என்ன பண்ணிடுவோம்? நம்ம டூப்ளிகேட் பண்ணுவோம். எஸ், இட் இஸ் கரெக்ட். பர்ஃபெக்ட் பசங்களா, வெரி குட் வெரி குட். எஸ் பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி அங்க கவர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, சூப்பர் 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 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். கிருஷ்ண கீர்த்தனா, ரூபா, ஃபிளாரா, பிரியதர்ஷினி, அக்ஷயா, சச்சின். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question பார்க்கலாம். Which of the following drugs is derivative of compound extracted from the latex? Compound எங்கிருந்து extract ஆகுது? Latex of poppy plant, that is Papaver somniferum. Tell me, easy question தான், பெருசா யோசிக்க மாதிரி எதுவும் இல்ல. Tell me what is the answer to this question? Poll. Poll இருக்கு. நியாஸ், அக்ஷயா, நியாஸ், சச்சின், ஸ்வீட்டி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சச்சின் மட்டும் செகண்ட் ஆப்ஷன். பிரியதர்ஷினி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட் வெரி குட். சோ பார்க்கலாம் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் டு திஸ் क्वेश्चन. பாருங்க, ஒரு காம்பவுண்ட் எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு? லாட்டெக்ஸ் ஆஃப் பாப்பி பிளான்ட். ஓகேங்களா? ஒரு பாப்பி பிளான்ட்டோட லாட்டெக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது நாலு ஆப்ஷன்ல ஏது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மாக் தான். ஸ்மாக் கூட காமன் நேம் என்ன? ஹெராயின். கெமிக்கலி அதனா டயசெட்டால் மார்பின் கூட சொல்லலாம், ரைட்? சோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட் குட். Nidarshini, very good. Heroin. That's the common name of smack. Next question ku polama. So this is your next question. Okay. So next question la ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. நம்மளோட C4 plants பத்தி தான் இந்த ஸ்டேட்மென்ட் எல்லாமே இருக்கு. So பாருங்க, C4 plant will respond. C4 plant என்ன பண்ணுது? Yes, very good very good very good பசங்களா. Okay, next question பாருங்க. In C4 plant responds to high light intensity and they lack the photorespiration as well as they will show the greater productivity of biomass அப்படின்னு statement 1ல சொல்றாங்க. In case of statement B, ஓகேவா? So C4 plants they will show the CO2 saturation எப்போ? 360 microliter, ஓகேவா? 360 ppm சொல்லலாம். ஓகேவா? Then while C3 plants will show the CO2 saturation only below the 450 microliter per liter அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So அப்போ இங்க எது ஆன்சர்? So both A and B are correct, இல்ல both A and B are incorrect, இல்ல A is correct, இல்ல B is incorrect, இல்ல B is correct and A is incorrect. What was the answer? போல ஆன்சரை பண்ணுங்க பாப்போம். What was the answer? Yes, போல ஆன்சர் போட்டாச்சு. Yes, perfect. கரெக்டா சொன்னீங்க பாஸ். கரெக்ட். ஓகேவா? So அப்படி பாருங்க. So அப்ப C4 plant will respond to the high light intensity. Yes, it is correct. Okay. அதே மாதிரி தான் இந்த C4 plants எங்க இருக்குன்னா tropical இருக்கும். So அப்படின்னு நமக்கு factorsல temperature கொடுத்திருப்பாங்க. Yes, they does not show the photorespiration. இப்போ photorespiration அங்க நடக்கலாம், CO2 loss இருக்காது. So அப்ப ultimately நமக்கு biomass production எப்படி இருக்கும்? அதிகமாவே இருக்கும். Yes, it is totally correct. Okay. Then பாருங்க, C4 plants CO2 saturation எப்ப காட்டும்? 360 microliter per liter of CO2. ஓகேவா? இது கரெக்ட். பட் C3 எப்ப காட்டும்? பியாண்ட் இல்லையா? இந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. பியாண்ட், நாட் பிலோ. ஸோ பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டோட்டலி ராங். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் A இஸ் கரெக்ட், வேற ஸ்டேட்மெண்ட் B இஸ் இன்கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? எஸ், வெரி குட் நியாஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா C3 வந்து பியாண்ட் 450 நமக்கு வரும். ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ A இஸ் கரெக்ட், வேற B இஸ் இன்கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட் பனி பாய். ரூபா, ஃபிளாரா, திவ்யா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அக்ஷயா ஆப்ஷன் 2 வராது, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question பார்க்கலாம். Consider the following statement and which of the above are considered primary and most significant objective of biotechnology in agriculture. Okay, in our statement le primary objective of biotechnology in agriculture எது கண்டுபிடிக்கணும்.
So A என்ன first statement என்ன development of pest resistant crop varieties to reduce reliance on chemical pesticides. B enhancement of the potassium and nitrogen content of the plant. C modification of plants to decrease the total seed number produced. D என்ன increasing the overall weight and biomass of the plant through genetic manipulation. கரெக்ட்டா ரீட் பண்ணி இதுல ஏது ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. பால் இருக்கு, பால் கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். எஸ் பிரியதர்ஷினி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரூபா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், திவ்யா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதர்ஸ் கீர்த்தனா எஸ், அக்ஷயா இங்கே, சச்சின். சோ பார்க்கலாம். பிரைமரி ஆப்ஜெக்டிவ் எது பயோடெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு ஆஸ்பெக்ட்ல பிரைமரி ஆப்ஜெக்டிவ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப். ஓகே, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப் டெவலப் பண்ணணும். எதுக்காக? டு ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட். அது கரெக்ட் தான். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்பினே பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்பா மாத்திட்டோம்னா வெளியில இருந்து கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கெமிக்கல்ஸ் மேல இருக்கிற ஒரு ரிலையன்ஸ் ஓகே அது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். அது கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். P என்ன enhancement of the potassium and nitrogen content of the plant. பிளான்டோட பொட்டாசியம் அதே மாதிரி நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுமா? ஜெனரலி இல்ல. வைட்டமின் ஏ ஒரு பிளான்டோட ப்ராடக்ட்ல வைட்டமின் ஏ எல்லாம் ஆட் பண்ற ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு. தட் இஸ் கோல்டன் ரைஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா பொட்டாசியம் நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. இட்ஸ் நாட் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ், ரைட்? நீ சி என்ன மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் டு டிக்ரீஸ் total seed size. எதுக்காக seed size seedோட நம்பர் ஓகேங்களா? டிகிரீஸ் த டோட்டல் சீட் நம்பர். சீட் நம்பர் எதுக்காக கம்மி பண்ணணும்? தேவையே இல்ல இல்லையா? அதனால இது தப்பு. டி என்ன இன்க்ரீசிங் த ஓவரால் வெயிட் அண்ட் பயோமாஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ ஜெனடிக் மேனிபுலேஷன். அது பண்ணிக்கலாம், பட் தட் இஸ் டெஃபினெட்லி நாட் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ். சோ பிரைமரி ஆப்ஜெக்டிவ்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி ஏ, அது மட்டும் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ்னு சொல்றது. ஓகேங்களா? ஃபைன், வெரி குட் வெரி குட். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாமே கரெக்டா போட்டிருக்கேன். பிரியதர்ஷினி, ரூபா, திவ்யா, அக்ஷயா ப்ளீஸ் ரீகன்சிடர். ஜஸ்ட் ஒரு வாட்டி கூட செக் பண்ணுங்க. திவ்யா, ஃபேரி, அஸ்வின், சச்சின், கிருஷ்ண கீர்த்தனா எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட் வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? திஸ் இஸ் யோர் நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, which of the following is broadly utilitarian? Okay வா, எதெல்லாம் broadly utilitarian கீழ வரும்னு கேக்குறாங்க. It is a direct question இல்ல, எதெல்லாம் broadly utilitarian கீழ வரும்? Okay வா, சொல்லுங்க பாப்போம். broadly utilitarian கீழ யாரெல்லாம் வருவா? narrow utilitarian இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ரைட். So சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இதெல்லாம் broadly utilitarian கீழ வரும். ஆக்சிஜன், aesthetic pleasure, food, fiber, pollination, firewood. ஓகேவா, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல யாரெல்லாம் broad utilitarian கீழ வருவாங்க சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல போடுங்க இதெல்லாம் வரும்னு. What was the answer? Yeah, Akshaya. Not visual. Yes, perfect. Very good பசங்களா, பக்கா. ஹாய் முகமது கனி, ஹாய். ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நாளைக்கு கழிச்சு நமக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா? எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ ஹோப். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன்ல எந்த ஒரு லாகும் வேண்டாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை லேக் பண்ணாதீங்க. யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட், உங்களால முடியும். நீங்க உங்களை நம்பணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதுக்கு எதாவது ப்ராட் யூட்டிலிட்டேரியன் கீழே வரும்? ஆக்சிஜன், எஸ்தெட்டிக் பிளஷர், pollination. Okay, இதுக்கு extra if you want you can add this also, flood and erosion control. இதெல்லாம் தான் broad utilitarian கீழ வரும். ஓகேவா? சோ அப்போ இங்க நமக்கு மூணு தான் கொடுத்திருக்காங்க, A and E. So அப்போ ஆன்சர் என்ன? What was the answer? So அப்போ option number 2 is the right answer for this question. ஓகேவா? So remaining எல்லாமே narrow utilitarian வரும். Then next நம்ம பயோ ப்ராஸ்பெக்டிங்னா என்னன்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், பர்ஃபெக்ட். டாக்டர் ஃபெய்ரி, பிரியதர்ஷினி, சச்சின், கிருஷ்ணகீர்த்தனா, ஹாய் ஸ்வேதா, ஹாய் அக்ஷயா. ஓகே, வெரி குட். எல்லாம் படிச்சுட்டேன் மல்டிபிள் டைம்ஸ், பட்
மறந்துருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹீரோ, ஓகேவா? நமக்குள்ளதான் இருக்கு. ஓகே, கொஸ்டினை பார்க்கும்போது எல்லாத்துக்கான ஆன்சர் அப்படியே வரும். ஓகேவா? எல்லாருக்கும் அந்த இது இருக்கதான் செய்யும். பட் டோன்ட் வரி, ஓகேவா? நீங்க படிச்சது எங்கேயுமே போயிடாது. எல்லாமே மைண்ட் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும், நாளைக்கு கழிச்சு தானே எக்ஸாம். டக்குன்னு அங்க போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நம்மளால டக்குன்னு ஆன்சர் அடிக்க முடியும். நம்புங்க, இட் இஸ் பாசிபிள், நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question பார்க்கலாம். இதுதான் next question. Which of the following approaches was utilized to develop the transgenic variety? Develop transgenic variety of rice, that is golden rice. Golden rice create பண்றது எப்படி create பண்ணிருக்க இப்ப golden rice? First option என்ன? Micro propagation of vitamin enriched wild varieties. Second வந்து introduction of genes for beta carotene biosynthesis. Third வந்து somatic hybridization with daffodil plants. Fourth வந்து somaclonal variations induced via tissue culture. Yes. Priyadarshini, first option. Rupa, first option. Smart. Vishal, second option. Okay, fine. Most majority சொல்றது first option தான். Okay, see. கோல்டன் ரைஸ் எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னா RDNA டெக்னாலஜி வச்சுதான். இதுல என்ன எடுத்திருக்கு, நம்ம பீட்டா கரோட்டின் கோட் பண்ற ஜீன் டாஃபோடில் பிளான்ட்ஸ் யாருல போட்டிருக்கு, ரைஸுக்குள்ள போட்டிருக்கு, பேடிக்குள்ள போட்டிருக்கு. பேடிக்குள்ள போட்டதுனால இப்ப என்னாச்சு, எப்படி ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நவ் திஸ் பேடி ஹாஸ் பிகம் டிரான்ஸ்ஜெனிக். ஏன்னா வெளியில் இருக்கிற ஒரு ஃபாரின் டிஎன்ஏ பீட்டா கரோட்டின் ஜீன் இருக்கிற பிளான்ட் ஆயதுனால திஸ் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ். ஒரு டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், பீட்டா கரோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஜீன் தானே நம்ம போட்டது, அதனால கண்டிப்பா இப்ப அடிக்குள்ள பீட்டா கரோட்டின் ப்ரொடியூஸ் ஆகும். பீட்டா கரோட்டின் சொல்றது இட் இஸ் it is a precursor for vitamin A. So அதனால ஜெனரலி ரைஸ் வைட்டமின் ஏ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். ஆனா டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ் ஆனா ஒரு கோல்டன் ரைஸ் என்ன பண்ணும், வைட்டமின் ஏயோட பிரிகர்சரான பீட்டா கரோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? மைக்ரோ ப்ரோபகேஷனால எதுவும் வர முடியாது, ரைட்? மைக்ரோ ப்ரோபகேஷன் சொன்னா இருக்கிற பிளான்டோட அதே வெரைட்டி க்ளோன் மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது நம்ம புதுசா ஒரு பிளான்ட் இல்லாத ஒரு கேரக்டர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான். அது RDNA டெக்னாலஜி வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிளியர் தானே? So next questionக்கு போலாம். This is your next question. Yeah, very good. Correct. இந்த மாதிரி நம்ம எரருக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா. சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंसக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது ஈஸியா அங்க போயிட்டு நமக்கு எந்த ஒரு பயமும் வராது. ஓகே. So முகமது கனி, yes sir, I have prepared well sir. Can you tell me some tips for one day? ஓகேவா? So இந்த one day நீங்க என்ன பண்ணணும்னா, so உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு காலைல வரைக்கும் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் வேண்டாம். அதுக்கப்புறம் புக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீயா விடுங்க. ஓகேவா? நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஓகே, அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் இந்த சாட் ஷீட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாம் நம்மளோட ஜைலமோட மேப்ஸ் கூட இருக்கு இல்லையா, NCERT மேப்ஸ். ஸோ அதெல்லாம் கூட ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. அந்த அளவுக்கு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் அதே மாதிரி நாளைக்கு நைட்டு எவ்வளோ சீக்கிரமா தூங்குவோம் ப்ளீஸ். ஓகேவா? அப்படி தூங்கிட்டு காலைல நல்லா ரிலாக்ஸா எந்திரிச்சிட்டு ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி லஞ்சுமே லைட்டா ஒரு இட்லி தோசை முடிச்சுட்டு அந்த மாதிரி போங்க எக்ஸாமுக்கு. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, பிகாஸ் நமக்கு எக்ஸாம் அப்போ எந்த ஒரு ட்ரபிளும் இருக்காது. ஸோ அது இருக்காத மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும். ஓகே, சரியா முகமது கனி? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி ஏதாவது ஒரு பேஜ்ல ஒரு சாப்டர் இருக்க மாதிரி ஏதாவது நோட்ஸ் இருந்தா மட்டும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கு மேல உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாருக்கும் தான் இது. ஓகே, ரைட்? So not only for him, எல்லாருக்குமே அதை தான் நான் சொல்றேன். ஓகே, சோ பாருங்க which is incorrect. எது இன்கரெக்ட்னு சொல்றாங்க. சோ கொடுத்திருக்க என்னது, டைகாட் எம்பிரியோ கொடுத்திருக்காங்க. டைகாட் எம்பிரியோ கொடுத்துட்டு எது இன்கரெக்ட்னு சொல்றாங்க. So B will be founded often fleshy. B or it is a cotyledon இல்லையா? So அப்ப cotyledon fleshy இருக்கும். Yes, it is correct. Okay, B is fleshy. And A வந்து என்னது, நம்மளோட embryonal axisல டிப்ல இருக்கான் இல்லையா? So it is a plumule. Okay, C is a radical is present at the one end of the embryonal axis. Yes, correct. B is a poor reserve in food material. No. ஓகேவா? அங்க காட்டிலிடம் தான். இன் கேஸ் ஆஃப் டைகாட்ல காட்டிலிடம் தான் வந்து நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். பிகாஸ் காட்டிலிடம் நம்மளோட டைகாட்ல வந்து என்ன இருக்காது, எண்டோஸ்பம் இருக்கா இல்லையா மோஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க காட்டிலிடம் தான் வந்து ஃபுட் ரிசர்வா ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ 4 தான் வந்து இன்கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன்.
Yeah. What about the others? Yes, perfect, perfect. Very good, Ashwin, Dr. Fairy, Divya, Shweta, Akshaya, Vidya. Hi, 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 all. Okay, was smart visual. Fine, fine, fine. Okay, Pasangalai and Pankchani Star. Okay, hi. Okay, so Pasangalai, இன்னும் யார் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல்சோ ஓகேவா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இட் வில் பி வெரி சப்போர்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் ஆல்சோ ஓகே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம் எஸ் வெரி குட் அக்ஷய் இட் இஸ் ரிச் இன் ஃபுட் மெட்டீரியல் ரிச் இன் ஃபுட் மெட்டீரியல் கரெக்ட் 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 ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஓகே Okay, so this is the next question. Select the group of animals that consistently possess 3-chambered heart. 3 chamber heart consistently possess பண்ற animals இதில் எதெல்லாம்? Tell me. 3-chambered heart எதெல்லாம் class இருக்கும்? Amphibians-க்கு 3-chambered heart இருக்கும் கண்டிப்பா. Then reptiles-க்கும் 3-chambered heart இருக்கும். ஆனா எல்லா reptiles-க்கும் கிடையாது. There are exception except crocodilians. Yeah, fine. So, ஒரு குரூப்ல வர போற எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிங்க. So, fast answer பண்ணுங்க. Simple question. Okay, Smart Vishal, Krishna Kirtana, Vidya, Rupa, Mohammad Kani, Sachin, Fairy, Dr. Fairy, yes. எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. We'll see. Fine. So 3-chambered heart ஓட இருக்கிறது யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா புஃபோ amphibian right அதுக்கு இருக்கும் ஆனா alligator reptile ஆனதுக்கு அப்புறம் crocodilians கேட்டகரியில தான் அவங்க வரும் அவங்களுக்கு 4-chambered heart தான் reptile ஆயிருந்தாலும் ரைட் ஸ்ட்ரூத்தியோன்னு சொல்றது யாரு எய்ம்ஸ் தானே அதனால அவங்களுக்கு 4-chambered heart தப்பு செகண்ட் ஆப்ஷன் என்ன கெமலியான் ஹைலா கெலோட்டஸ் எல்லாவருமே reptiles எஸ் எல்லாவருமே reptiles கண்டிப்பா இவங்க 3 பேருக்கும் 3-chambered heart தான் இருக்கும் சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன் பட் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் இருந்தாலும் crocodiles எது 4-chambered heart தான் reptiles தான் crocodiles but what 4-chambered heart தான் அவங்களுக்கு இருக்கிறது யாரு மாதிரி mammals மாதிரி pavo again bird வராது right fine next exocetus னு சொல்றது fish right அதனால அதுவும் வராது it is going to have 2-chambered heart right finally answer வந்து second option very good second option yes Divya Akshaya Anthony Ashwin Akshaya yes crocodile yes okay fine very good students so next question க்கு போலாம் okay next question so பாருங்க இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு mRNA கொடுத்திருக்காங்க mRNA கொடுத்துட்டு இந்த mRNAல எதுல வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ என்ன கொடுத்திருக்காங்க so which of the following translation unit in the mRNA okay which is going to synthesize the maximum number of amino acids okay maximum number of amino acids okay hi Mukbil Sinon hi so எதுல வந்து நிறைய amino acids நல்லா பாருங்க ஆப்ஷன் எல்லாம் நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க what was the answer so எதெல்லாம் ஸ்டாப் கோடான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா you can answer for this question okay so start கோடான் யாரு ஸ்டாப் கோடான் யாரு நான் பாருங்க you can answer yes very good Akshaya Divya perfect okay yes very good Dr. Fairy okay so அப்போ பாருங்க fourth option பாருங்க எல்லாமே fourth option சொல்றீங்க yes that's why I'm going with the option number 4 ஓகேவா so நம்மளோட AUG it's a start codon okay right so அப்போ இது ஒரு அமினோ ஆசிட் மெத்தியோனைன் 1 4 ஓகேவா so then UGA என்னது இது ஒரு ஸ்டாப் கோடன் இப்போ இங்க தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது எவ்வளோ 4 அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ரிமைனிங்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் கோடன் இன் பிட்வீன்லயே வரதுனால ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது yes so அப்போ I'm going with the option number 4 ஓகேவா இதுக்கு மேல இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் so we are moving to the next question okay the next question okay fine very good Vidya very good okay so next question பார்க்கலாம் consider the following 4 statements A to D and select the correct option stating which one is true and which one is false 4 statement read பண்ணி அது true or false ஆக identify பண்ணணும் that is the question
Okay, so A, first statement enna, bones have a hard and non-pliable ground substance. B, when the cells of cartilage are present in spaces called lacunae. C, when the bone marrows of all bones is the site of production of blood cells. D, when the cartilage is the main tissue that provides structural framework to our body. Yes, all statement irukku. Tell me. Smart Vishal, fourth option. Sachin, fourth option. Rupa Flora, fourth option. Poll irukku, poll kuda answer panikalam. Yes. Vidya, fourth option. Right. So paakalam. First enna, bones have hard and non-pliable ground substance. அது வந்து true தான். கரெக்ட் தானே? அவர் போன்ல இருக்கிறது கால்சியம். ஓகே, கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால ஹார்டா இருக்கும், நான் ப்ளியபிள், அவ்வளவு ஈஸியா பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. ஃபைன், ரைட். பி என்ன? cells of cartilage are present in spaces called lacunae. அதுவும் கரெக்ட் தான். கார்ட்லேஜ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்ட்லேஜோட செல்ஸ், ஓகேங்களா, செல்ஸ் எங்க இருக்கும்? lacunae சொல்ற ஒரு ஸ்பேஸுக்குள்ளதான் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். See, a bone marrow of all bones is the site of production of blood cells. சொல்லுங்க, ஒரு adultோட bone marrowல, ஒரு adultோட எல்லா bonesலயும் bone marrowல blood cells synthesize ஆகுமா? blood cells produce ஆகுமா? இல்ல, எல்லா boneலும் அது வராது. Especially ஒரு adultல over 20 years எல்லாம் ஆகும் போழுக்கும் flat to membranous இருக்கிற bonesல மட்டும்தான் அங்க இருக்கிற bone marrow மட்டும்தான் blood cells produce பண்ணும். For example, ribsல அங்க இருக்கிற bone marrow blood cells produce பண்ணும். Sternum, then end of long bones like femur, இந்த மாதிரி இடத்துல தான் வரும். எல்லா போன்ஸ்லயும் adultல blood cell production நடக்காது. So this is false. கடைசில என்ன? cartilage is the main tissue that provides structural framework to our body. இல்ல, cartilage bone தானே? Bone is the main tissue that provides structural framework. So true, true, false, false. Very good. Fourth option. Fourth option. Very good. Very good. Okay, class. Sachin, Akshaya, Vidya, Bangtani, Dr. Ferry, Krishna Kirtana, Divya. Very good. Okay, Pasmala, next question porom. We are moving to the next question. Next question. Okay, it is from the cell cycle and cell division. And the question vandirukku. Okay, va. So super Pasmala ellarme right answer potrikkinga. Fourth option. Okay, then statement A and statement B. Statement A and statement B. So statement A la enna solranga? Interface nucleus parunga. It has a loose and extended network of nucleoprotein fiber. Okay va? Loose and extended nucleoprotein fiber இந்த மாதிரி இருக்குமா? Okay, அது என்ன சொல்றாங்க? chromatin னு சொல்றாங்க. Okay, this is in the statement 1. Statement 2, that is statement B பாருங்க. Sometime a few chromosomes will be having the non-staining secondary constriction at constant location அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So இப்போ இதுல எதெல்லாம் கரெக்ட்? So only statement A is incorrect, இல்ல only statement B is incorrect, இல்ல both statements are correct, இல்ல both statements are incorrect. So either answer பட்டு போல்ல போடுங்க பாப்போம். either answer. Okay, MK gamer, hi. Okay, yes, perfect. Sachin, please check பண்ணுங்க. check it once. Okay வா? So அப்போ interface, okay, interface அப்போ எப்படி இருக்கும்? நம்மளோட genetic material வந்து இந்த மாதிரி thread மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் நம்ம என்ன சொல்றோம்? nucleoprotein fiber, that is chromatin. Okay, என்னது? chromatin. Yes, it is correct. Okay, then அதே மாதிரி secondary construction இத வச்சு statementல கூட நம்ம question கேட்கலாம். அது staining region கொடுக்கலாம். secondary construction, it is a non-staining region. Okay வா? So அது constant locationல இருக்கும். Yes, it is also correct. அப்போ both the statements are correct. So அப்போ answer என்ன? Both the statements are correct. So answer is option number. Okay, hi. Very good. Vidya, Sachin, Dr. Ferry, Bangtani, Krishna Kirtana, Ruba, Flara, and Vishal. Super. Yeah. So the next question, Poro. Next question. Yes, ma'am. Okay, so this is your next question. Paakalam. Study the following statements A to D regarding the functions of different parts of human brain and select the options that contain all the correct statement. Human brain oda parts adu பண்ற functions தான் நாலு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கு. அது ரீட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? The hypothalamus contains centers which control body temperature, urge for eating and drinking. B வந்து cerebellum is responsible for complex functions like intersensory association, memory and communication.
See, third statement enna? Corpora quadrigemina. It is located in the ventral part of the midbrain and is involved in visual and auditory reflexes. அது கரெக்டா தப்பா? D enna? Medulla oblongata contains centers which control respiration, cardiovascular reflexes and gastric secretion. Yes, answer enna? Third option, Smart Vishal, Vidya, Rupa Flera, Krishna Kirtana. எல்லாருமே third option தான். Your answer is third option, we see. First statement enna? Hypothalamus contains centers which control body temperature, urge for eating and drinking. அது correct தான். Hypothalamus தான் இந்த மாதிரி body temperature control பண்றது, eating and drinking our urge control பண்றது எல்லாமே. Second enna? Cerebellum is responsible for such complex functions. இல்ல, intersensory association, memory, communication எல்லாம் சொல்ற அது association area தான் இந்த function பண்றது. இனி association area எங்க இருக்கு? It is present in cerebrum. கரெக்ட் தானே? cerebellத்துல கிடையாது. cerebellத்தோட function என்ன? Body balance, right? அதனால அது தப்பு. Corpora quadrigemina is located in the ventral part of midbrain. Okay, midbrainல தான். ஆனா ஏது பார்ட்ல? ventral பார்ட்ல இல்ல dorsal பார்ட்ல தான். ஓகேங்களா? ஃபைன். இப்படி இருக்குனா இது வென்ட்ரல் பார்ட்னா இங்க தானே கார்போரா குவாட்ரிஜெமினா இருக்கிறது, ரைட்? ரைட், இங்க cerebellum வரும். ரைட், so this is the dorsal sideல. Okay, right. Now it is involved in visual and auditory reflex. ஒரு பாட்டு கரெக்ட் தான். ஆனா dorsal location தப்பா போட்டிருக்கு, அதனால C தப்பு. D and medulla oblongata contains centers which control respiration, cardiovascular reflexes and gastric secretion. Yes, medulla oblongata னு சொல்றது involuntary activities னு தான் கண்ட்ரோல் பண்ற. Important involuntary actions are controlled by medulla oblongata, right? So அதனால இது கரெக்ட். கேட்டது என்ன? correct statements னு கேட்டா A and D, A and D. Third option, very good. Niranjini, Sachin, Ferry, Akshaya, Bantani, Sachin ரெண்டு வாட்டி போட்டிருக்கா ஆன்சர். ஓகே, then Krishna Kirtana, Vidya, very good. நிரஞ்சினி வி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, so next questionக்கு போலாமா? பசங்களா, moving to the next question. So how many of the following are in situ conservation? So எதெல்லாம் in situ னு கேக்குறாங்க. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், sacred groves, wildlife sanctuaries and seed banks. ஓகே, ஸோ இந்த இன்சிட்டு எக்ஸிட்டோ வச்சு நமக்கு ஆடோன்ல கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கூட we can expect பசங்களா. ஸோ எதெல்லாம் இன்சிட்டு, எதெல்லாம் இன்சிட்டுனா என்னது? அது இருக்கிற பிளேஸ்லயே நம்ம கன்சர்வ் பண்றதா என்னது? இன்சிட்டு. வேற எக்ஸிட்டுனா என்னது? அவங்க இருக்க பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம அவங்களுக்கு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து, ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, ஷெல்டர் எல்லாம் கொடுத்து நம்ம பண்றதா என்னது? எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, கேட்டிருக்கதை இன்சிட்டு. இப்போ பாத்துடலாமா? What was the answer? What was the answer? What was the answer? Yeah, super. Very good, Vidya, Smart Vishal, Rupa. Perfect. Okay. So யாரெல்லாம் பாத்துடலாம். So பாருங்க, நேஷனல் பார்க்ஸ். ஓகே, நேஷனல் பார்க்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணுவோம். அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், இட் இஸ் ஆல்சோ இன் சிட்டு கன்சர்வேஷன். பொட்டானிக்கல் கார்டன், இட் இஸ் எக்ஸ் சிட்டு. ஓகே, sacred groves 4 இது படிச்சிருக்கோம்ல, 4 பிளேசஸ்ல. எஸ், sacred groves ஆல்சோ இன் சிட்டு. இது இன் சிட்டு. And wildlife safari parks and wildlife sanctuaries க்கு டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. wildlife sanctuaries it is a in situ, wildlife safari parks வந்து ex situ. ஓகேவா? ரைட்டா? சோ அப்ப இங்க கொடுத்திருக்கல எதெல்லாம் in situ 1 2 3 4 இருக்குது. நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், sacred groves. So the answer is option number 2. ஓகேவா? the seed banks, botanical gardens இதெல்லாமே ex situ. ஓகேவா? சோ இதெல்லாம் ex situ பசங்களா. yes, perfect. Moving to the next question போலாம். next question. Okay, so next question, assertion reason question தான். Assertion பாருங்க, PCR technique, PCR is now routinely used to detect HIV in suspected AIDS patients and also to detect mutations in genes in suspected cancer patients, right? Okay, reason and a very low concentration of bacteria or virus can be detected by amplification of their nucleic acid using PCR. assertion reason read பண்ணி சொல்லுங்க, கரெக்டா தப்பா? ரெண்டும் கரெக்ட்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ரீசன் assertion எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா? அதெல்லாம் செக் பண்ணி சொல்லுங்க.
Rupa Flera, first option. Akshaya, fourth option. Okay, others? Smart Vishal, first option. Niranjini. Yes, first option. Okay. பார்க்கலாமா? Assertion என்ன சொல்ற? PCR. PCR technical ஒரு டெக்னிக் நம்ம எப்ப ஏது கேஸ்ல யூஸ் பண்ணலாம்? ஒன்னு HIV பேஷியன்ட்ஸ், HIV இன் எய்ட்ஸ் பேஷியன்ட்ஸ். ஒரு பர்சனுக்கு HIV இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக PCR யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு கேன்சர் பேஷியன்ட்ஸ்ல ஏதாவது மியூட்டேஷன் வந்ததுனால கேன்சர் வரலாம், ரைட்? சோ அந்த மாதிரி மியூட்டேஷன், ஜீன்ஸ்ல மியூட்டேஷன் இருக்கா இல்லையா அது டிடெக்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். ஓகே, ரைட். நீ ரீசன் என்ன? A very low concentration of pathogens can be detected by amplification of nucleic acid by PCR. அதுவும் கரெக்ட் தான். PCR டெக்னிக்கே நம்ம யூஸ் பண்றது எதுக்காக? ஒரு கம்மி அமௌண்ட்ல இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் அது அப்படியே அதோட மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம PCR யூஸ் பண்றது. சோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரீசன் கரெக்டா அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா? இதுதான் நெக்ஸ்ட் கேள்வி, ரைட்? இனி சொல்லுங்க, ஒரு கேஸ்ல ரீசன் கரெக்டா அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஹவு? பிகாஸ் நீங்க பாருங்க, அசர்ஷன்ல எய்ட்ஸ் எதனால நம்ம HIV ஒரு வைரஸ்னை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஜீன் மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு PCR யூஸ் பண்ற. பிகாஸ் PCR வச்சு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியலும் ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ரைட்? பேதர் பேத்தஜனோட ஜெனடிக் மெட்டீரியலும் PCR வச்சு ஆம்பிளிஃபை பண்ணி அவ்வளவு பெரிய காப்பீஸ் வச்சு நமக்கு கண்டுபிடிக்கலாம். சோ அதனாலதான் HIV ஒரு டிசீஸுக்கெல்லாம் நம்ம PCR யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்ன? மியூட்டேஷன்ஸ் இன் ஜீன், அதுவும் கண்டுபிடிக்கலாம். யூ நோ நான் ஒரு ப்ரோப் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால this is exactly explaining assertion, right? So answer is first option. First option. Very good, very good. Okay, so ELISA is used to detect. See, ELISA யூஸ் பண்ணலாம், PCR யூஸ் பண்ணலாம், right? ELISA ஒரு பிரின்சிபல் என்ன? ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் தான். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் வச்சு பேத்தஜனை கண்டுபிடிக்கலாம். பட் PCR வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஃபைன். சோ இப்போ PCR மீன்ஸ் வாட்? ஒரு பர்சன் டிசீஸ் இருக்குன்னா, HIV அந்த பர்சனோட பாடியில் இருக்குன்னா அவங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து என்ன பண்ணணும்? ஆம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஆம்பிளிபிகேஷன், பேத்தஜனோட ஜீனு PCR இருந்து ஆம்பிளிஃபை ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? பேஷண்டோட பாடியில பேத்தஜன் இருக்கு. ஓகே, we are taking the sample from patient and then பிரைமர் பேத்தோஜன் ஸ்பெசிபிக் பிரைமர் கொடுத்துதான் ஆம்பிளிபிகேஷனுக்கு போறேன். ஆம்பிளிஃபை ஆச்சுன்னா கண்டிப்பா பேத்தோஜன் இருக்குன்னு அர்த்தம். ஆம்பிளிஃபை ஆகலன்னா பர்சனோட பாடியில பேத்தோஜன் இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான் PCR நம்ம HIV எய்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது. ஓகேங்களா? ரைட். ஓகே, கிளியர் அக்ஷயா? HIV கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இல்ல, ELISA பண்ணலாம், PCR பண்ணலாம், அது ஐடென்டிபிகேஷன். HIV கன்ஃபார்ம் பண்றதுக்காக வெஸ்டர்ன் பிளாட்டிங் கூட பண்ணலாம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளியர் தானே அக்ஷயா? கிளியர் தான் நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? ஓகே அக்ஷயா, ஃபைன் ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். The next question, which is the incorrect match. Select the incorrect match. Okay, இங்க நமக்கு algae different algae கொடுத்திருக்காங்க. So different algae கொடுத்து எது incorrect match? So first இங்க fucose கொடுக்கறாங்க. So fucoseல இருக்க major pigment fucoxanthin சொல்றாங்க. Next Chlamydomonasல pyrenoid இருக்குன்னு சொல்றாங்க. And what about the third? Sargassumல வந்து storage food material எப்படி இருக்குன்னா, it will be similar to the amylopectin and glycogen with respect to the structure அப்படின்னு சொல்றாங்க. And fourth, we are having the dictyota. So dictyotala gamete வந்து pyriformல இருக்கும். Dictyotala gamete வந்து pyriformல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So which of the following is the incorrect match? Which is incorrect match? Answer பண்ணுங்க பாப்போம். poll வந்தாச்சு. So we can answer for this question in the poll. Okay, ரைட்டா பசங்களா? எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் ஆயிப்பீங்க. So believe in yourself. ஓகேவா? உங்களால கண்டிப்பா முடியும். ஓகேவா? So hi Palniappan, hi. So you can answer yes. Perfect. Okay. So fucose is the brown algae. So anga major pigment yaar irpa fucoxanthin irukum. Idhaan different shades of brown to என்ன கொடுக்க போகுது? olive green color வரைக்கும் கொடுக்க போகுது. Chlamydomonas is the green algae. So அங்க என்ன இருக்கும்? pyrenoid இருக்கும். pyrenoidல என்ன இருக்கும்? protein besides starch இருக்கும். The pyrenoid எங்க இருக்கு? It will be present in the chloroplast. இருக்கும் chloroplast. Fine. Next, so sargassum
Sarcasm is brown algae, right? So brown algae storage food material enadhu? Brown algae storage food material enadhu? Laminar or mannitol, okay va? So laminar or mannitol idu enna sollirpaanga? Complex carbohydrate sollirpaanga. It is a storage food material for amylopectin glycogen enadhu? Fluorine starch illaya. So it is a storage food material for red algae, okay? Idu enadhu? Red algae. அப்போ இது brown algae கிடையாது. So it is wrong. Dictyota, yes, இது brown algae இல்லையா? இங்க gamete எப்படி இருக்கும்? Pyriform or pear shape ல இருக்கும். ரெண்டு flagella இருக்கும். Laterally attached and they were unequal இந்த story எல்லாம் பார்த்திருப்போம். So இதுவும் correct. So answer is option number 3. Yes, yes, very good. Fairy, Krishna, Keetana, Akshaya. Perfect, perfect. எல்லாருமே option 3 தான் போலியும் போட்டுருக்கேன். I am so happy for this. Okay வா? So இப்போ next question போலாம். Next question ma'am. Okay, so இதுதான் next question. Select the correct match. Correct match between respiratory capacities and its constituent volumes. Right. So adu which correct match edunu kandupidikanum. First option enna? Inspiratory capacity is equal to tidal volume plus expiratory reserve volume. Second option வந்து vital capacity னு சொன்னா tidal volume plus IRV plus ERV னு சொல்றேன். Third வந்து functional residual capacity, அது வந்து ERV plus IRV னு சொல்றேன். Fourth வந்து total lung capacity, vital capacity minus residual volume. So இதுல ஏது correct match? ஏது correct match? Paul இருக்கு, Paul கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். Yes, yes. Fine. Okay, mostly second option சொல்றேன். Vidya, Akshaya, second option. Krishna Keertana, yes. Others, matrangal ella inge. Fairy, Palaniappan, hello. Welcome Palaniappan. Flera, second option. Okay, fine. Paakala. See, inspiratory capacity, IC. IC in sonna enna? Inspiratory capacity is a pulmonary capacity, right? IC in sonna, it is nothing but tidal volume plus what? Inspiratory reserve volume, IRV. Okay, inga expiratory reserve volume nu koduthadanala idu tha. Second option enna? VC nu solradhu ella pulmonary volumes add பண்ணனும் except residual volume. ஓகேங்களா? அப்ப TV வரும், IRV வரும் plus ERV வரும். கரெக்ட்டா? So this is the correct answer. Third ஏன் தப்பாகுது? FRC functional residual capacity இது எப்படி கால்குலேட் பண்ணனும்? ERV plus RV தான் வரணும். ஓகே, expiratory reserve volume plus residual volume தான் வரணும், IRV கிடையாது. அதனால தான் இது தப்பு. Fourth one என்ன? TLC total lung capacity. அது என்னது? VC vital capacity ஓட சேர்ந்து residual volume வரும்போ அப்பதான் total lung capacity வரும். So அதனாலதான் இது தப்புன்னு சொல்றது. இங்க மைனஸ் போட்டுருக்கு. It should be plus. ஓகேங்களா? So answer is second option. Very good Vidya, Akshaya, Krishna Keertana, Ruba, Flera, Smart Vishal. Very good. Correct answer தான் நீங்க சொல்றது. Fine. So next question பார்க்கலாம். So moving to the next question. Okay, பாருங்க assertion and reason question இது. So assertionல என்ன சொல்லிருக்காங்க? Larger and more numerous nucleoli. ஓகேவா? So large and more number of nucleoli இருக்கும்போது so அந்த cells வந்து actively involves in the protein synthesis அப்படினு சொல்றாங்க. This is the assertion. And what about the reason? So nucleolus is a site of protein. Nucleolus is a site of protein. ஓகேவா? Okay. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் போடுங்க. அசர்ஷன் ரீசனும் கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? A is true or is false. செகண்ட் ஆப்ஷன்ல ரெண்டுமே கரெக்ட் பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஃபோர்த் ஆப்ஷன் போத் ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? இதான் ஆன்சர். பட்டுன்னு போடல, ஆன்சரை போடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டுட்டே இருக்கீங்க, போடல. எஸ் வெரி குட் பிரியதர்ஷினி. நாட் விஷால் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, large and more number of nucleoli இருக்கும்போது cell will be actively involved in the protein synthesis. Yes, கரெக்டா? ஏன்? பிகாஸ் இந்த நியூக்ளியோலஸ்ல தான் என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? நம்ம RNA ப்ரொடியூஸ் ஆகும். இந்த RNA யாருக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்? இட் இஸ் கோயிங் டு கிவ் ஸ்ட்ரக்சர் டு த ரைபோசோம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நிறைய ரைபோசோம் ஃபார்ம் ஆனா ரைபோசோம்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? சைட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இல்லையா? ஸோ அப்போ இங்க நியூக்ளியோலஸ் இஸ் சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சொல்றாங்க. இட் இஸ் a site of RNA synthesis. Okay, it is site of RNA synthesis. ஓகேவா?
So அப்படி இருக்கும்போது இங்க புரோட்டீன் கொடுக்குறாங்க, it is wrong. So அப்போ A is true and R is false. Perfect. இதைய கொஞ்சம் செக் பண்ணுங்க. A is true and R is false. Okay. So இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 1. எஸ், போலியும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. தென் மேம் அக்ஷயா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. We can answer for this question. Okay. Next question போலாம். Very good person. ஓகே அக்ஷயா, உங்களோட கன்ஃபியூஷன் புரியுது. அந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸும் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸும் இல்லையா? சோ அது இருக்கிற அத்தனையும் வால்யூம்ஸும் கெப்பாசிட்டிஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இப்ப கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ஸ் போய்தான் ஆகணும். ஓகேங்களா? சோ அது தேவையான ஒரு ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல இல்லனா வீடியோஸ் மாதிரி நான் பிளான் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப நான் சீக்கிரம் உங்களோட ரீநீட் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஃப்ரீ ஆயிடும். கண்டிப்பா அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இல்லனா வீடியோஸ் மாதிரி போடுறேன். இல்லனா செப்பரேட் செஷன் மாதிரியாவது நம்ம அது பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா அக்ஷயா? ஓகே, தேங்க்யூ. Fine. So next question இதுதான். Simple question. Match the following தான். Tell me. இங்க இருக்கு first option. Option 1 எல்லாருமே option வேணும். வித்யா சங்கரி. Okay, so பார்க்கலாம். ராமாபிதேகஸ். ராமாபிதேகஸ் சொல்றது யாரு மாதிரி இருக்கும்? ராமாபிதேகஸ் is more like man. Okay, man like இருக்கும். ஆனா ட்ரையோபிதேகஸ் அதுக்கு முன்னாடி வந்த ட்ரையோபிதேகஸ் தான் more like 8. Okay, அப்ப B க்கு 4 தான் வரும். இனி ஆஸ்ட்ரேலோபிதேகஸ் எங்க இருந்த? they lived in East African grassland. அப்ப C க்கு 1 தான் வரும். Next, Neanderthal man. அவங்க எங்க இருந்த? they lived in East and Central Asia. So D க்கு 2. So answer என்ன? A3, B4, C1 and D2. First option. ஓகேங்களா? First option. Very good. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்கேன். வித்யாசங்கரி ஜஸ்ட் ஒன்னு செக் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு வித்யாசங்கரி 4th ஆப்ஷனுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்றதா? Yes, Priyadarshini. Ramapithecus is man-like and Dryopithecus is ape-like. Okay, fine. Very good. Fine. So, next question polam, sir. Next question. So, it is from lac operon pasangala. Namma molecular basis of inheritance la vandirukku இந்த question. Okay va? So, with respect to lac operon, என்னென்ன gene என்னென்ன வேலை பண்ணணும்? Okay va? ஒரு சைடு என்ன கொடுத்திருக்காங்க? operator gene, structural gene, regulator gene, promoter gene. Okay va? So இன்னொரு சைடு side form attachment of RNA polymerase, இன்னொன்னு வந்து யார் வந்து repressor protein க்கு கோட் பண்ணுவாங்க, and யார் வந்து regulator molecule கூட interact பண்ணுவாங்க, and யார் வந்து different polypeptide வந்து கோட் பண்ணுவாங்க. Yes வித்யா சங்கரி கொஞ்சம் மாத்தி பார்த்துட்டாங்க. No. Okay, so அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். போல் வந்தாச்சு. So what was the answer? போல் ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்களா? Okay, I will also start matching this. Okay va? So operator gene என்ன பண்ணும்? operator gene. Okay, so operator gene தான் என்ன பண்ண போகுது? நம்மளோட repressor protein எங்க வந்து attach ஆகும்? operator gene. அதான் it is going to interact with the regulator molecule. Okay va? நம்ம regulatory gene இருக்குல்ல, I gene, அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த repressor protein தான் இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? regulator molecules. அப்போ இதுக்கு 3. Okay va? structural genes யார் இருக்கா? ZYA. so அவங்க different enzymes கோட் பண்றாங்க, and ultimately 3 different polypeptide chains ஆமாம் ரைட்டா? சோ இப்போ இதுக்கு 4. Okay, fine. regulator gene என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? it will be code for the repressor protein. Okay, இதுக்கு 2. and promoter தான் யார் எப்பயுமே அட்டாச் ஆவா? நம்மளோட RNA polymerase will be attaching. so அப்போ 1 ஆன்சர் எல்லாம் போட்டாச்சா? yes, perfect. Okay, அப்போ 3 4 2 1. very good பசங்களா. number 2 is the answer. Okay, lac operon பாத்துக்கோங்க. lac operonல ZYA இண்டிவிஜுவலா யார் எந்த என்சைம் கோட் பண்ணுவா அந்த மாதிரி क्वेश्चंस கூட நம்ம பண்ணலாம். ஓகே, சோ அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, எஸ். ஓகே வித்யா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, நான் மேல ஏதாவது ரீட் பண்ணி நினைக்கிறேன். ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். இது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் இம்யூனிட்டி அதே மாதிரி பாசிவ் இம்யூனிட்டி, அதுல இருந்து வந்த ஒரு क्वेश्चन தான்.
பார்க்கலாம். The administration of preformed antibodies against a specific pathogen to a human recipient is categorized as what? Tell me. Preformed antibodies against a specific pathogen da administer means inject பண்ணிருக்க. ரைட், அப்படி கிடைக்கிற இம்யூனிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், ஆன்சர் என்ன? உங்களோட ஆன்சர் என்ன? பார்க்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட் பார்க்கலாம். சோ போட்டு இருக்கிறது டைரக்டா போட்டது ஆன்டிபாடி, அதனால கண்டிப்பா இது பாசிவ் இம்யூனிட்டி தான். பாசிவ் இம்யூனிட்டி எப்படி கிடைக்கும்? ஒரு ஆன்டிபாடி உள்ள போடும்போது, டைரக்டா ஆன்டிபாடி உள்ள போட்டு கிடைக்கிற இம்யூனிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் இம்யூனிட்டி. நீ நம்ம தான் அதை எடுத்து போடுற, சோ இட் இஸ் பக்காவா ஆர்டிபிஷியலா இருக்கும். சோ திஸ் இஸ் ஆர்டிபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. வெரி குட். சிம்பிள் கொஸ்டின் தான், பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்ல. கிளியர் தானே? சோ டைரக்டா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். Okay, moving to the next question. Yes, perfect. எல்லாமே fourth option போட்டுருக்கீங்க. போல்லையும் fourth option தான் போட்டுருக்கீங்க. Perfect. Okay. So பாருங்க, with respect to eukaryotic transcription, okay, eukaryotic transcription, the transcription and the DNA to RNA வரதான் transcription. So அதுல which is not true, எது not true அப்படின்னு கேட்காங்க. எது not true? Okay. The first option பாருங்க, RNA polymerase 2. ஓகேவா, இது என்ன ப்ரொடியூஸ் பண்றது? HNRNA ப்ரொடியூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. It is transferred for HNRNA, and there are at least 3 types of RNA polymerase in the nucleus in addition to the RNA polymerase found in the organelle. And third option, primary transcript consists of exons and introns. அது மட்டும் இல்லாம it is non-functional சொல்றாங்க. Fourth option, structural genes are mostly polycystonic and it is regulated by the common promoter and regulatory gene. Yes, perfect. Very good, Priyadarshini. Yes, again, correct. Okay, perfect. Poll vandachu, you can answer in the poll also. Okay, so கேட்டிருக்கிறது not true, கேட்டிருக்கிறது என்ன? not true. அப்புறம் not true ன்னு பார்க்கும்போது, so RNA polymerase 2, ஓகேவா, HNRNA தான். then 3 types of RNA polymerase நமக்கு இருக்கணும். ஓகேவா, RNA polymerase 1, 2, 3 ஒவ்வொன்னோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருப்போம். ரைட், then primary transcript, ஓகே, அந்த HNRNA என்ன இருக்கும்? எக்ஸானோ இன்ட்ரானோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது நான் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். எஸ், கரெக்ட். ஓகே, தென் பாலிசிஸ்ட்ரானிக். ஓகே, பாலிசிஸ்ட்ரானிக்னு சொன்னாலே we have to show the prokaryotes. யாரு? prokaryotes. சரியா? பாலிசிஸ்ட்ரானிக் ப்ரோகேரியோட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூகேரியாட்ல என்ன இது? மோனோசிஸ்ட்ரானிக். ஓகே, ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு என்ன இருக்கும்? ஒரு ப்ரொமோட்டரும் டெர்மினேட்டரும். ஓகே, வேற இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியட்ல தான் ஒரு 3-4 ஜீன்ஸுக்கு காமனா ஒரு ப்ரொமோட்டர் டெர்மினேட்டர் அந்த மாதிரி ஸ்டோரி தான் வரும். ஸோ இங்க அதான் சொல்லியிருக்காங்க. யூகேரியட்னு சொல்லிட்டு ப்ரோகேரியட்டோட பாலிசிஸ்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் இன்கரெக்ட். ஓகே, இங்க ஆன்சர் என்ன? ஃபோர்த் ஆப்ஷன். ஆன்சர் என்ன? ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஃபார் வெரி குட். ஓகே, போலி எல்லாமே ஒருத்தவங்க கூட மாறாம ஃபோர்த் ஆப்ஷன் போட்டுருக்கீங்க. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so next question, match the following da. Easy question. சொல்லுங்க, மோருலா கிளீவேஜ், இன்னர் செல் மாஸ் அண்ட் ட்ரோஃபோபிளாஸ்ட், இதெல்லாம் தான் லிஸ்ட் 1ல இருக்கிற. லிஸ்ட் 2ல அதுக்கு கரெக்ட் மேட்ச் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ரைட். சோ பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்ற? Who is going to answer this question first? Okay, Priyadarshinoda answer third option. போல் இருக்கு, போல்ல கூட ஆன்சர் பண்ணலாம். ரைட், தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். CA, மோருலான்னு சொல்ற ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோக்குள்ள எத்தனை பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கும்? 8 to 16 பிளாஸ்டோமியர். ரைட், சோ மோருலான்னு சொல்றது 8 to 16 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கிற எம்ப்ரியோட ஸ்டேஜுக்கு தான். சோ ஏக்கு 3 தான் வரும். நெக்ஸ்ட் பி, கிளீவேஜ் சொல்றது வேற எதுவும் கிடையாது, ரேபிட் ஆன மைட்டோடிக் டிவிஷன் தான். எதுக்காக ரேபிட் ஆனா ஒரு கிளீவேஜ் சொல்ற மைட்டோடிக் டிவிஷன் வரணும்? யூனி செல்லுலார் ஆனா ஒரு ஜைகோட்டினே மல்டி செல்லுலார் ஆனா ஒரு எம்ப்ரியோவை மாத்துறதுக்கு தான் ஒரு மைட்டோசிஸ், ரேபிட் மைட்டோசிஸ் கால் கிளீவேஜ் இஸ் ஹேப்பனிங் தேர். ரைட், சோ கிளீவேஜ்னு சொன்னா அது என்னது? ரேபிட் மைட்டோடிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட். ஃபைன். Right. Inner cell mass ஓட function என்ன? What is the role of inner cell mass? Inner cell mass தான்
அவர் எம்ப்ரியோ ஆகி மாற போறது. ஓகேங்களா? எம்ப்ரியோக்குள்ள இருக்கிற அத்தனையும் ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இதெல்லாம் இன்னர் செல் மாஸ்ல இருந்தா வரும். சோ எம்ப்ரியோ இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்டு ஃப்ரம் இன்னர் செல் மாஸ். அப்ப சிக்கு 1 தானே வரும். ரைட்? Trophoblast cells. Trophoblast சொன்னா blastosis ஸ்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சரௌண்டிங் இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் செல். ரைட்? ட்ரோஃபோபிளாஸ்ட் வெளியில ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி இருக்கிற செல் ஆயதுனால, ஒரு லேயர் ஆயதுனால இட் இஸ் யூஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? ஒரு எம்ப்ரியோக்கு எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ் மாதிரி அட்டாச் பண்ணணும்னா அது ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர் வச்சுதான் அட்டாச் ஆகுறது. ரைட்? சோ ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் யூஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். Okay, it is used to get attached to endometrium. For D ki 2 தான் வரும். Final answer என்ன? A3, B4, C1, D2. First option தானே வரும். First option தானே வரும். Fine. They gave stem cells. Yes. பிரியதர்ஷினி நீங்க சொல்றது inner cell mass பத்தி தானே? Inner cell mass அங்க இருக்கிறது stem cells தான். அதனால தான் they are able to give rise to an entire embryo. Fine. ஓகேங்களா? On the other hand, trophoblast layers they are sticky in nature. அதனால தான் அவங்களுக்கு endometrium ஆய் போய் attach பண்ண முடியாது. Right? Fine. Okay, so next question க்கு போலாம். Next question is waiting for you. Okay, so moving to the next question. பசங்களா எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா? Okay. Right. Next question போறோம். Okay. So select the incorrect match of the following. Which is incorrect match? இது incorrect match னு கேக்குறாங்க. So first என்ன கொடுத்திருக்காங்க? Pleiotrophy. என்னது? Pleiotrophy. So pleiotrophy க்கு இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க? Starch grain size. ஓகேவா? Starch grain size and seed shape in case of garden pea சொல்றாங்க. Okay. Then multiple allism. இந்த சைடு multiple allism. இதுக்கு நேரா ABO blood group it is an example சொல்றாங்க. And third என்ன சொல்றாங்க? Codominance skin color in case of human அதுக்கு example சொல்றாங்க. And fourth test cross க்கு என்ன சொல்றாங்க? determine the genotype. Yes. Okay. So மத்தெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? போல் ஆன்சர் போட்டாச்சா? Yes. next போற. Okay. பாருங்க. Pleiotrophy எக்ஸாம்பிள். Yes. starch grain size சீட் ஷேப்பும் கண்ட்ரோல் பண்ற ஒரே பி ஜீன் தான். ஓகேவா? அதாவது ஒரு ஜீன் வந்து மோர் தென் ஒரு பர்டிகுலர் phenotype கண்ட்ரோல் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? Pleiotrophy. Yes, it is correct. இதுக்கு எக்ஸாம்பிளா இன்னொன்னு என்ன சொல்லலாம்? phenylketonuria கூட இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஓகே. தென் மல்டிபிள் allism. Yes, ஜெனரலா ஒரு ஜீனுக்கு 2 அலீல் இருக்கும், அதுக்கு மேல இருக்க போது நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் allism. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ABO blood group. Yes, IA, IB, IO 3 ஜீன் இருக்க போது. சோ அப்ப மல்டிபிள் allism will be observed in the population, not in the individual. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். And codominance, skin color in case of human is codominance. அது codominance it is a polygenic inheritance. Okay, இது என்னது? polygenic inheritance. வா. சோ அப்ப polygenic inheritance என்ன? more than one genes, அதாவது நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணது polygenic inheritance. Yes, டெஸ்ட் கிராஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? F1 or F2 ஓட ஜீனோடைப்பை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு NCERT கொடுத்திருப்பாங்க. Yes, perfect. The answer for this question is option number 3. Okay, இந்த மாதிரி क्वेश्चन கூட கேட்கலாம். incomplete dominance க்கு எக்ஸாம்பிள் என்னது? நம்மளோட antenna majors இருக்கு இல்லையா? flower color in case of snapdragon, dog claw, antenna majors னு சொல்லுவோம். Perfect. Okay, so யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் our channel also பசங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். So ma'am, next question. Okay, so next question, அது evolution chapter இருந்து வந்த question தான். Simple question தான், right? The occurrence of analogous organs. The occurrence of analogous organs such as wings of a butterfly and the wings of a bird is a result of. Analogous organs வரணும்னா அங்க வர வேண்டிய type of evolution. ஏது type of evolutionனால தான் analogous organs வரும்? டக்குனு ஆன்சர் சொல்லுங்க. சிம்பிள், பக்காவா சீக்கிர ஆன்சர் சொல்ல முடியும். எஸ், கிருஷ்ண கீர்த்தனா செகண்ட் ஆப்ஷன் சொல்ற. அதுக்கப்புறம் ரூபா ஃபிளாரா, திவ்யா எம், ஃபேரி. எஸ். அதர்ஸ் பால்ல கூட ஆன்சர் பண்ணுங்க. ஆதிரா தனுஷா. ஓகே, ஆதிரா தனுஷா ஜாயின் பண்ணிட்டீங்களா? பார்த்த மாதிரி. எஸ், ஆதிரா தனுஷா. எஸ், ஹலோ.
பிரியதர்ஷினி எல்லாருமே செகண்ட் ஆன்சர் எஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தான். இதுல வேற ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஓகேங்களா? பட்டர்ஃபிளைன்னு சொல்றது ஒரு ஆர்த்ரோபோடா. பட்டர்ஃபிளை இஸ் an ஆர்த்ரோபோடா. ஓகேங்களா? தட் இஸ் a நான் கார்டேட். ஆனா பேர்ட்ஸ் அவங்க வந்து எய்வ்ஸ் which is அது வந்து கார்டேட்ஸ். ரெண்டு பேரும் இருக்கிறது எங்க? ஸ்கையில் இருக்கிற, தட் மீன்ஸ் ஒரே ஹேபிடேட்ல இருக்கிற. ஒரே ஹேபிடேட்ல இருந்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிதான் ஆகணும்? ஃப்ளை பண்ணிதான் ஆகணும். ஓகேங்களா? ஃப்ளை பண்ணணும்னா என்ன பண்ற? பட்டர்ஃபிளை அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபிளைட்டுக்காக யூஸ் பண்றேன். அதே மாதிரி பேர்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் தட் இஸ் மெயின்லி தியர் ஃபோர் லிம்ஸ் ஃபிளைட்டுக்காக யூஸ் பண்றேன். ஓகேங்களா? நீங்க பாருங்க ஒரு டைப் ஆஃப் எவல்யூஷன் டிஃபரெண்ட் ரீஜனல் இருந்து வந்து ஒரே இடத்துல கன்வர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும்ல. தட் மீன்ஸ் டிஃபரெண்ட் ஆன்செஸ்ட்ரியல் இருந்து வந்த ரெண்டு அனிமல்ஸ் அவங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிட்டேன். தட் இஸ் கால்ட் as கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல வர போற ஆர்கன்ஸ் தட் இஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸ். கரெக்ட் தானே? ரைட். எஸ் ஆத்திர தனுஷி ஹாய் ஹை ஹலோ. ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? இது இவ்வளவு தான் சின்ன क्वेश्चन. ஃபைன். Yes, moving to the next question. Next question. Which of the following is correct with respect to brown algae? Correct with respect to brown algae. பட்டுன்னு போறோம். இதெல்லாம் correct with respect to brown algae. The presence of pyranid in all the members. Okay, then occurrence of two lateral flagella in the gametes and xanthophyll pigment இருக்குன்னு சொல்றாங்க. And next, presence of polysulfate esters in the cell wall. ஓகேவா? இதுல எது கரெக்ட்? பட்டு ஆன்சரை போடுங்க பாப்போம். நான் நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். No more delays. Which of the following is correct with respect to brown algae? எது கரெக்ட்? ஃபுல் ஆன்சர் போடுங்க. Okay, pioneers எங்க இருக்கும்? Pioneers will be in the green algae. எங்க இருக்கு? green algae. ஓகேவா? It is not in the brown algae, so இது வராது. Okay, two laterally attached flagella. Yes, it will be there in the brown algae. Correct. Okay, absence of xanthophyll கிடையாது. Presence. Okay, xanthophyll present ஆயிருக்கும். So இது wrong. And presence of polysulfate esters in the cell wall. இது டேபிள்ல மட்டும் கொடுத்திருப்பாங்க. It will be in the red algae. ரெட் ஆல்கேல இருக்கும். சோ இதுவும் வராது. அப்போ கேட்டிருக்கிறது எது கரெக்ட்? சோ ஆப்ஷன் நம்பர் 2. என்னது? ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ரைட்டா? எஸ். ஓகே. ஹாய் ஆக்னஸ். ஹாய். ஓகேவா? சோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். சோ ரைட்டா? சோ இதெல்லாம் இது கிரீன் ஆல்கேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாருங்க ரெட் ஆல்கேல இருக்கும். So அதனால நான் 1 4 போகல. இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. That's why it is wrong. ஓகேவா? So the answer is option number. Next question for. Bye. Okay, so next questionக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி வித்யா சங்கரி தெரிஞ்ச क्वेश्चन கூட ஆர்வத்துல தப்பா பண்றேன் மேம். See, அவ்வளவு ஆர்வம் தேவையில்லை. ரைட். ஒரு क्वेश्चन கிடைச்சா நீங்க பொறுமையா அது படிச்சு கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பண்ணணும். இது நான் நீட்டுக்கு சொல்றேன், ரீநீட்டுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். சோ ஒரு செகண்ட்ல தப்பா ஆன்சர்ஸ் சொல்றதும் 3 செகண்ட்ல கரெக்ட் ஆன்சர்ஸ் சொல்றதும் ஏது பெட்டர்? எப்போதுமே டைம் எடுத்து கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா. ஓகேங்களா? சோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணணும். ஆனா ஆக்குரசியும் ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? சோ இது பார்த்தா மட்டும் போதும். வித்யா ஃபைன். கிளியர் தானே? ஓகே. சோ நெக்ஸ்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இது சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஹார்மோன்ஸ். கரெக்ட் தானே? சோ क्वेश्चन என்ன கேக்குற? choose incorrect statements from the options given below. incorrect statements எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைன். ரைட். சோ incorrect statement ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன? parathyroid hormone. ஓகேங்களா? parathyroid hormone increases blood calcium level by promoting bone mineralization. B வந்து catecholamines are released from adrenal cortex during flight or fight response. C என்ன சொல்ற? thyroid stimulating hormone released by hypothalamus regulate the synthesis of T3 and T4. D melatonin regulates the body's biological clock. 4 ஸ்டேட்மென்ட் இருக்கு. சொல்லுங்க ஏது தப்பான ஸ்டேட்மென்ட் தானே கண்டுபிடிக்கணும். yes, which statement is incorrect? எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்ற? third option. ஓகே, பார்க்கலாம். See, first statement, parathyroid hormone increases blood calcium level. அது கரெக்ட் தான். parathyroid hormone எப்பவுமே bloodல calcium level increase தான் பண்ணும். இப்படி எப்படி increase பண்ற? போனில் இருந்து கால்சியம் எடுத்து bloodலேக்கு போடும். ஓகேங்களா? அப்ப போனுக்கு என்ன ஆகும்? போனுக்கு டீமினரலைசேஷன் தானே ஆகும். மினரலைசேஷன் கிடையாது. மினரலைசேஷன் மீன்ஸ் போனிலேக்கு கால்சியம் வருது.
பிளட்ல இருந்து போன்லேக்கு டெபாசிட் பண்ற கால்சியம். ஓகேங்களா, அது கால்சிட்டோனின் தான் பண்ணும். போன்ல இருந்து பிளட்லேக்கு எடுத்து போடுறது அது பிடிஹெச் தான். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் as bone demineralization. அதனால அது தப்பு. B என்ன catecholamines, that is epinephrine and norepinephrine. They are released from adrenal cortex. Cortexல இருந்து அது ரிலீஸ் ஆகுறது, மெடுல்லைல இருந்து தானே. They are medullary hormone, adrenal medullary hormone. அதனால தான் இது தப்பு. C என்ன thyroid stimulating hormone, that is TSH. It is released by hypothalamus. இல்ல anterior pituitary hormone தான் இவரு TSH னு சொல்றது. ஸ்டிமுலேட்டிங், பேர்ல ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருந்தா கண்டிப்பா அது ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட ஹார்மோனா இருக்கும். ஓகேங்களா, பேர் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். சோ அதனால தான் இது தப்பு. டி என்ன மெலாட்டோனின் ரெகுலேட்ஸ் தி பாடிஸ் பயாலஜிக்கல் கிளாக். அது கரெக்ட் தான். மெலாட்டோனின் produced by இல்லனா synthesized and secreted by pineal gland. pineal gland secrete பண்ற மெலாட்டோனின் வச்சு sleep wake cycle அது கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் it is regulating body's biological clock னு சொல்றது. ஓகேங்களா, அப்ப தப்பான ஸ்டேட்மென்ட் எதுன்னு கேட்டா A, B and C, third option. Very good, very good. ஓகேங்களா, பிரியதர்ஷினி, கிருஷ்ணகீர்த்தனா, ரூபா, ஃபிளேரா, வெரி குட். அது எங்க இருக்கு? அதர்ஸ், டாக்டர் ஃபேரி, திவ்யா, தேவராஜம், பிரியதர்ஷினி, ஃபைன் ஃபைன், வெரி குட். திவ்யா ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, சி கரெக்ட் ஸ்டேட்மெண்டா? சி கரெக்டா? எஸ் பிரியதர்ஷினி, adrenal medulla தான் catecholamines ரிலீஸ் பண்றது. தேவராஜம் from Karnataka, hello hello from different state, hello. Fine, so next question க்கு போலாம்ல? Yes students, we are moving to the next question. Okay, hi Devaraj, hi from Karnataka. Yes, so questions are in English only, you can answer for these questions also. Okay, hi. Okay, which of the following is not true for sporopollen? Which of the following is not true for sporopollen? Okay, with respect to sporopollen, either incorrect, either not true. Okay, either not true அப்படினு கேக்குறாங்க, which is not true. Answer பண்ணுங்க. First option it is the outermost layer. Okay, outermost layer of pollen grain. Okay, it is present in outermost layer of pollen grain. That is the first option, and it helps in the preservation of pollen grain as a phosphorus, and it protects the pollen grains from the hazardous environment, and it will be evenly distributed in the intine except the germ pore. It will be evenly distributed in the intine except the germ pore அப்படினு சொல்றாங்க. And what was the answer? Yes, perfect. Ruba, Flara, Krishna Kitana, Dr. Fairy, perfect. Okay. Yes. No doubt. Okay. So intine is made up of cellulose and pectin. Okay, it is made up of what? Cellulose and pectin. Right? So it's wrong. Okay, the answer for this question. Okay, and doubt venda. Okay, option number 4. So the sporopollen எங்க இருக்கும்? XYLEM இருக்கும். It is one of the most strongest organic material சொல்லுவாங்க. Okay, அதை degrade பண்றதுக்கு எந்த ஒரு enzyme எதுவுமே கிடையாது, because it is highly resistant. Okay, high temperature to high alkalinity, acidity எல்லாத்துக்குமே இது highly resistant இருக்கும். அப்படி இருக்கனால pollen grains வந்து fossils கூட preserve பண்ணலாம். And இது என்ன சொல்லுவோம், ஒரு fascinating array, அதாவது நம்மளோட pollen grains க்கு different shapes எல்லாமே கொடுக்க போகுது. And இது outermost layer XYLEM தான் அது present ஆயிருக்கும். ஒரே ஒரு பிளேஸ்ல இருக்காது XYLEM, அதுதான் எங்க germ pore. Okay, எங்கெல்லாம் sporopollenலயோ அங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்கும்? germ pore இருக்கும். ஓகேவா? Okay, next question போறோம். Next question. ஓகேங்களா, so this is your next question. So choose the correct set of sealant trade. இது நம்ம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்ட் தானே? So we'll go to the next question. Which of the following statements is or are correct with respect to venereal diseases? இதுவும் பண்ணிருக்கேன். 1 minute, I'll check. நான் பண்ணிருக்கேன். Okay, I'll discuss. Okay. Post slideல. Okay, no issue. Okay, so mark the incorrect statement. பசங்களா. Mark the incorrect statement with respect to Hatch and Slack.
mark the incorrect statement. C4 cycle வச்சு கேக்குறாங்க. Hatchens law பார்த்துவே நம்ம என்ன சொல்லுவோம், C4 cycle சொல்லுவோம். ஓகேவா? Here there is a net gain of 2 NADPH இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, fine. Net gain of 2 NADPH. And second option என்ன சொல்றாங்க, 30 ATP வந்து யூஸ் ஆகும் எதுக்கு, 6 CO2 க்கு. And இங்க PEP synthase will be utilized. இது வந்து ஒரு cold sensitive enzyme அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட்டா? Right. Next. Then OA will be formed in the mesophyll cell. OA will be formed in the mesophyll cells. Okay, right? So what was the answer? What was the answer for this question? Panitingla. Yes, yes, yes. So பாருங்க, first option பாருங்க, first option. ஓகேவா? NADPH இங்க என்ன net gain கிடைக்குமா? இங்க NADPH நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறதே கிடையாது, ரைட்ல? இங்க டார்க் ரியாக்ஷன் தான் பண்ணுவோம். ஓகே, so it is wrong. ஓகே, wrong. And ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு C4 சைக்கிள்ல நம்ம 5 ATP யூஸ் பண்ணுவோம், ரைட்? அப்ப 6 னா எவ்வளவு? 6 into 5 30. Yes, it is correct. PEP synthase is a cold sensitive enzyme. இந்த PEP synthase எங்க present ஆயிக்கும்? It will be present in the mesophyll. எங்க? mesophyll ல இருக்கும். mesophyll. ஓகேவா? ரைட். Then OAA, okay, இது ஒரு 4 carbon compound is the first stable product in case of C4 cycle, ரைட்டா? ஸோ இது எங்க இருக்கும்? mesophyll இருக்கும். எஸ், இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்னால, ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So I'm moving to next. Audible இல்லையா? Okay, what about the others? Whether it is audible? What about the others? It is audible, audible. பசங்களா AV எல்லாம் கிளியரா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். Whether it is clear? I think it is clear. Sound low இருக்கு. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? Now it is okay. Volume is low. Volume is low. 1 second. Give me a minute. Give me a minute. So in the meantime, you can answer for this question. In the meantime, you can answer for this question. Okay, va. So select the condition which helps in the increases the rate of decomposition of detritus. Okay, va. So detritus order decomposition. Detritus order decomposition. Okay, va. So அதோட decomposition rate increase பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் செட் ஆகும்? எந்த ஒரு ஆப்ஷன் செட் ஆகும்? ஓகே, பாருங்க பாருங்க. So first option, okay, anaerobic condition வந்து detritus ஓட decomposition rate increase பண்ணுமா? இல்ல if the detritus they are rich in lignin and chitin இருந்தா so decomposition rate increase ஆகுமா? RS நம்ம detritus rich in nitrogen and sugar இருக்கும்போது நம்மளோட decomposition rate increase ஆகுமா? And low temperature and low soil moisture இது வந்து rate increase பண்ணுமா? What was the answer? What was the answer? What was the answer? Answer போடுங்க, answer போடுங்க. Okay, answer என்ன? Answer பண்ணிட்டீங்களா? What was the answer? Yes, 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 yes. Perfect, perfect, perfect. Okay. Hi Madhavan Srinivasan. Hi Srinivas. Okay va. So இப்போ நம்மளோட detritus வந்து rich in nitrogen and sugar இருக்கும்போது okay va, நம்மளோட rate of decomposition will be more. நமக்கு NCERT ல கொடுத்திருப்பாங்க decomposition is a largely oxygen requiring process. Okay, அப்போ இங்க anaerobic கொடுத்திருக்காங்க. It is wrong. Rich in lignin and chitin ஓட ரிச்சா இருக்கும்போது நமக்கு என்ன decomposition ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். So இது also wrong. Temperature ரொம்ப லோவாகவும் then soil moisture ரொம்ப லோவாகவும் நமக்கு கம்மியா தான் இருக்கும். NCERT ல கொடுத்திருப்பாங்க optimum temperature and moisture னு, ரைட்டா? சோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3. சோ அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, சோ இது ஒரு பெடிகிரி கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन they have given the pedigree. சோ இந்த பெடிகிரில சோ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சோ இது ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட்டா இல்ல மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸா, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவா இல்ல எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்டா கண்டுபிடிங்க பாப்போம். இதெல்லாம் பார்த்தனே ஆன்சர் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தனே ஆன்சர் பண்ணா no more delays. பட்டு பட்டுன்னு பார்த்தனே ஆன்சரை போடுங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இங்க ஃபாலோ ஆயிட்டு இருக்குதுன்னு
அந்த பெடிகிரிக்கு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். இட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட்டா இல்ல மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸா, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவா இல்ல எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்? எஸ் வெரி குட் வெரி குட். ஸோ ஆன்சர் என்ன டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். what was the answer? எஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இது ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். எஸ் இது ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்ல நம்ம என்ன படிக்கிறோம்? கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா தான் படிக்கிறோம். ஓகே, லேட்டஸ்ட் கன்சிடர் இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஸோ XEY ஓகேவா? ஸோ அப்போ இது எங்க போகும்? உங்களோட டாட்டர்ஸ்க்கு போயிருக்குமா? அப்ப டாட்டருக்கு போயிருக்கும் போது இந்த டாட்டர் மேபி இங்க XEயா இருந்திருக்கலாம். ஷீஸ் அ கேரியர். அப்படி கேரியர் இருக்கும்போது இவங்க இந்த மதர்ல இருந்து இவங்களோட சன்ஸுக்காக நீங்க வந்திருக்கலாம். XEY இவங்கள XEY ஓகேவா? ரைட்டா. சோ அதே மாதிரி பாருங்க, சோ இங்க இந்த சைடு பாருங்க, இங்க ஒரு ஃபீமேல் அஃபெக்ட் ஆகுது. அப்ப இந்த மதர் என்னவா இருந்திருக்கணும்? சோ பாருங்க, இந்த மதர் என்னவா இருந்திருக்கணும்? இவங்களும் கேரியரா இருந்திருக்கணும். அப்படி கேரியரா இருந்தா மட்டும்தான் இங்க ஒரு XE வந்து இந்த ஃபீமேல் வில் பிகம் கலர் பிளைண்ட். ஓகே, இந்த மாதிரி ஸ்டோரியில ஆப்ரேட் ஆகுது. சோ இதெல்லாம் பார்த்தனே ஆன்சர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த பெடிகிரியை பார்த்துட்டு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டக் ஆகக்கூடாது, விட்டுட்டும் போக வேண்டாம். ஓகேவா? ரைட்டா? சோ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஐ அம் கோயிங் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சோ டூரிங் எஸ் ஃபேஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸோட எஸ் ஃபேஸ்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஏயும் பியும் டூப்ளிகேட் ஆகுது. ஏ யாரு, பி யாரு? ஓகேவா? சோ எஸ் ஃபேஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸ்ல என்ன ஆகுது? So AB வந்து என்ன ஆகுறாங்க? டூப்ளிகேட் ஆகுறாங்க. So A and B ஆர்னு கேக்குறாங்க. Centriole duplication nucleus, DNA duplication in the cytoplasm. Both DNA as well as protein synthesis will be takes place in the cytoplasm. DNA synthesis in the nucleus, centriole duplication in the cytoplasm, protein synthesis in the nucleus, and centriole synthesis in the cytoplasm. Is the answer? Very good. Okay va? Poll vandachu. Poll answer பண்ணுங்க. I am also ready. Yes. 3. Correct. Okay va? DNA replication எங்க நடக்கும்? Inside the nucleus, because nucleus குள்ள தான் இருக்கு. அதே டைம்ல centriole duplication எங்க நடக்கும்? It will take place in the cytoplasm. Okay va? So DNA content double ஆகும், but chromosome number remains the same. Statement ஞாபகம் வச்சுக்கோங்க. DNA content என்னது? Double ஆகுது, whereas chromosome number remains the same. Thank you. Very good. Ruba Flora Dairy. Okay, Dr. Fairy, Madhavan, Srinivasan. Okay, fine. Okay, the next question. In DNA fingerprinting, difference in the some specific region of the DNA sequence. Okay va? So இது என்ன பண்ண போறோம்? We are going to identify பண்ண போறோம். So identify பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் ப்ரோப் நம்ம யூஸ் பண்ணோம்? யூஸ் பண்ண போறோம்? எந்த டைப் ஆஃப் ப்ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். DNA fingerprintingல நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்? ப்ரோப் யூஸ் பண்ண போறோம். கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல யார ப்ரோபா யூஸ் பண்ண போறோம்? ஹாய் மாதவன், ஹாய். ஓகே, பிஎன்டிஆரா, ரிப்பிட்டேட்டிவ் ஆர்என்ஏவா, நான் பாலிமார்பிக் டிஎன்ஏவா, இல்ல சிங்கிள் நியூக்ளியோடைட்ஸா? எஸ், பர்ஃபெக்ட். கரெக்ட். ஓகே, VNTRs என்னது? வேரியபிள் நம்பர் ஆஃப் tandem repeats. என்னது? வேரியபிள் நம்பர் ஆஃப் tandem repeats. and இது எது கீழே வரும்? இட் வில் கம்ஸ் அண்டர் த மினி சேட்டலைட் கீழே வரும். இதோட சைஸ் வந்து பாத்துக்கோங்க, எவ்வளவு கேபிஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ரைட். So answer for this question is option number 1. Okay, next question. So இங்க நமக்கு ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. So இந்த டயகிராம் கொடுத்துட்டு which is the correct one with respect to the diagram. ஓகேவா? இது யாரோட டயகிராம்? NCERT டயகிராம் is visible I think. ஓகேவா? டயகிராம் கிளியரா விசிபிளா இருக்குன்னு நம்புறேன். யாரோட டயகிராம் கண்டுபிடிங்க. ஓகே, யாரோட டயகிராம்? இட் இஸ் a laminaria. லமினேரியாவோட டயகிராம். ஓகே, அந்த லமினேரியா எங்க வரும்? சோ அதுக்கு எது? சோ ஓகே, ஆதிரா, குட், வெரி குட். திவ்யா, ஃபைன், வெரி குட். ஆக்னஸ், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு எல்லாம் ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்களா? So பாருங்க, many of the species will be used as a food. Okay, second, they will be having chlorophyll AD, fucoxanthin இருக்கும். And இங்க cell wall is made up of cellulose and algin. Gamete வந்து pyriformல இருக்கும், 2 flagella இருக்கும்னு சொல்றாங்க லேட்டரலா. And இது வந்து jellies, microbeோட கல்ச்சர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றாங்க சொல்றாங்க. So ஆன்சர் என்ன? 4 ஓகே, many of the species. ஓகேவா? என்ன சொல்லிருப்பாங்க? Laminaria, sargassum, 4 5 ரெட் ஆல்கே போறோம். Laminaria, sargassum எல்லாம் எங்க வரும்?
brown algae தான வரும். Okay, as well as 70 species of marine algae used as a food supplement சொல்லுவாங்க. Okay, correct தான். Okay, then இங்க chlorophyll AD கிடையாது, AC வரும். So இது wrong. Cell wall, okay, yes, cellulose and algin. Cellulose innerல இருக்கும், algin வந்து வெளிய இருக்கும். It is a hydrocolloid. Okay வா? Right, இங்க gamete வந்து எப்படி இருக்கும்? Pyriformல and 2 laterally attached further. Yes, correct. And agar தானே எதுக்கு யூஸ் பண்ண வரோம்? The jellies, microbes எல்லாம், microbe calcium medium எல்லாத்துக்கு யூஸ் பண்ண போறோம். ரைட்டா? So agar is obtained from the Gracilaria and Gelidium, which is a red algae. So அப்போ இது இங்க வராது. So அப்போ எதெல்லாம் correct? A, C, D. என்னது? A, C, D. So answer is option number 4. Hi Humaira Banu. Hi. Okay, yeah. Okay. So answer is option number 4. I'm going with the option number 4. So அப்ப next question போறோம். So ஒரு assertion and reason question. So assertionல என்ன சொல்றாங்க, reasonல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. So assertionல என்ன சொல்றாங்க, monarch butterfly is highly distasteful to its predator. Okay வா? Monarch butterfly என்னது? Highly distasteful to its predator. Okay வா? Highly distasteful to its predator. Next என்ன சொல்றாங்க, reason என்ன சொல்றாங்க, some species of, okay, some special chemical they will be present in the body which is occurred by feeding, okay, feeding a poisonous feed when it இதோட larval stage ல அப்படினு சொல்றாங்க. larval stage ல அப்ப எது ஆன்சரா இருக்கும்? What was the answer? So monarch butterfly இதுக்கு என்னது? So monarch butterfly, okay, monarch butterfly, yes, இது வந்து highly distasteful தான், because இதோட larval stage என்ன பண்ணிருக்கும், இது ஒரு poisonous feed சாப்பிட்டு, ரைட்டா? அப்ப both are correct. அப்ப என்ன சொல்லலாம், both are correct. Explanation also, okay வா? ரைட்டா? அதோட predator இருந்து escape ஆகிறதுக்காக அது என்ன பண்ணிருக்கு, அதோட larval stageல அது ஒரு என்ன சாப்பிட்டிருக்கு, ஒரு பாய்சனஸ் வீடை வந்து சாப்பிட்டிருக்கும். ஸோ அது லார்வல் ஸ்டேஜை சாப்பிட்டது கூட அது அடல்ட் ஆகியும் அதோட இருக்கு பாடியில இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 எஸ் கரெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். we are moving to the next question which is the incorrect match. எது incorrect match? ஓகே, பைனஸ் வந்து மொனிஷியஸ், சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸ் சொல்றாங்க. செலாஜினலால நான் போட்டோசிந்தட்டிக் ஸ்போரோஃபைட் இருக்கும்னு சொல்றாங்க. வேற ஸ்டெரிஸ்ல போட்டோசிந்தட்டிக் கேமட்டோஃபைட் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஆன்சர் போடுங்க. which is incorrect? So which is incorrect? Hi Humaira. Hi. Okay, பைனஸ் வந்து மொனிஷியஸ் சொல்றாங்க, சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸ் ஸ்பீசிஸ் சொல்றாங்க, and செலாஜினலா is a non photosynthetic sporophyte, வேற ஸ்டெரிஸ் is a photosynthetic gametophyte. இங்க ஓகே, இது போல் ஆன்சர் போடுங்க. ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆப்ஷன் நம்பர் 3யா? யா. Very good Ruba Flara, very good. Okay வா? So Pinus, it is a monoecious, okay, because male cone female cone ரெண்டுமே ஒரே plantல தான் இருக்கு. So Pinus is monoecious. Salvinia and Selaginella is a heterosporous pteridophyte. Okay, Salvinia and Selaginella. Okay, Selaginella இது கீழ வருது, pteridophyte கீழ வருது. Pteridophyteல both gametophyte and sporophyte are independent. ரெண்டு பேரும் independent because both of them can do the photosynthesis. So இங்க என்ன சொல்றாங்க, non photosynthetic சொல்றாங்க. That's why இது wrong. Okay, Pteris also comes under pteridophyte. So photosynthetic gametophyte says prothallus இங்க இருக்க போகுதுதான். So அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாம் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ நமக்கு ஃபேமிலிஸோட ஃப்ளோரல் ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் இந்த சைடு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு மேட்ச். ஓகே, ஸோ மேட்ச் இட். ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், எந்த ஃபேமிலியோட ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்றத நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ yes, answer என்ன? So I'm going to match it. Okay, so நானே மேட்ச் பண்றேன் பாருங்க. So நமக்கு இது என்னது, வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன் இருக்கு. வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன், டயடல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ் இதெல்லாம் எங்க பார்க்கலாம்? இன் கேஸ் ஆஃப் நம்மளோட ஃபேமிலி ஃபெபேசி.
ஃபெபேசிக்கில யார் வரா? பி பிளான்ட். எஸ் பி பிளான்ட். ஸோ இதுக்கு வந்து சி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 3 இருந்தா 3 3 இருந்தா என்ன இருக்கும்? ஃபேமிலி லிலியேசியே. ஓகேவா? அவங்க என்ன காட்டுறாங்க? they are showing the epipetalous condition. okay they are showing the epipetalous condition. so இதுக்கு யாரு? லிலியேசி கீழ வருது யாரு? ஆனியன் வரும். ஓகே தென் 4. so அதாவது டி இருக்கு. ரைட் டி இருக்கு. then next papers. okay floral formulaல papers னு நோட் பண்ணா கண்ணு மூடிட்டு டைரக்டா you have to go to the family Asteraceae or Composite. இவ யாரு? Asteraceae or Composite. so அது கீழ தான் யார் வரா? சன்ஃப்ளவர் எல்லாம் வரும். so அப்போ ray florets of sunflower. ஸோ அங்கே மட்டும் தான் என்ன இருக்கும்? இன்ஃபீரியர் ஓவரிக்கு நம்ம எக்ஸாம்பிளாக படிச்சிருக்கோம்ல, எபிகைனஸ் ஃப்ளவர். ஸோ இங்கே ஓவரி பாருங்க இன்ஃபீரியராக இருக்கு. ரைட். ஸோ அப்போ இதுக்கு நான் பின்னு போடுறேன், இதுக்கு நான் என்ன போடுறேன்? பி. ஓகே தென் லாஸ்டா நமக்கு ரீசெண்டாக நீட்ல கேட்டது தானே எபிபெட்டாலஸ் ஸ்டேமஸ் ஃபேமிலி சோல்னேசிக்கில் யார் வரா? மொக்கை வருது. ஸோ அப்போ ஏ. அப்போ சிடிபிஏ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நம்பர் 1 ஆப்ஷன் நம்பர் 1 yes option number 1 perfect okay va perfect so option number 1 enadhu option number 1 perfect third option ஏன் வந்தது? third option AB போட்டீங்களா? AB கிடையாது B. ஓகேவா? ஸோ பேப்பர்ஸ்னு வந்துருச்சு இல்லையா? பேப்பர்ஸ் வந்து சன்ஃப்ளவரோட ஃபேமிலியில தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சீட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விண்டில் பறந்து வரும்ல, அதுல என்ன ஒரு ஹேர் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். okay so first option okay next question போறோம். next question ஓகேவா? so ஒரு என்ன கொடுத்திருக்காங்க? இட்ஸ் ஃப்ரம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? yellow seed இருக்கு. ஓகே இந்த yellow seed ஓகே yellow கலர் seed green கலர் இருக்கு. இங்க yellow வந்து dominant when compared to the green. ஓகே நம்ம தெரிஞ்சதுதான். ஓகே heterozygous for yellow seed. heterozygous for yellowனா என்னது? capital Y and small y இங்க இருக்க போகுது. இது யார் கூட கிராஸ் பண்றோம்? யார் கூட கிராஸ் பண்றோம்? green seeded plant. அப்ப green வந்து recessively, அப்ப green வந்து இட்ஸ் a recessive character. எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும்? homozygous recessive condition அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்? small y அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேரை கிராஸ் பண்ணா ஸோ நமக்கு எல்லோ கலர். ஓகே வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் அண்ட் எல்லோ? கிரீனும் எல்லோக்கான ரேஷியோ கேட்குறேன். ஸோ கிரீனும் எல்லோக்கான ரேஷியோ வந்து தே ஆர் ஆஸ்கிங். போடுங்க பார்ப்போம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே நானும் சைடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஹெட்ரோசைகஸ் எல்லோலையே அப்போ கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே அப்போ கேபிட்டல் ஒய் ஸ்மால் இஸ் யார் கூட கிராஸ் பண்ணுறோம்? கிரீன் வந்து என்னது? ஸ்மால் ஒய். அப்போ யார் கூட கிராஸ் பண்ணுறோம்? ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். அப்போ கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகேவா? ரைட்டா? இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? இது என்ன கிராஸ்? வாட் வாஸ் திஸ் கிராஸ்? என்ன கிராஸ்? ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு 2 எல்லோவும் 2 கிரீனும் இருக்க போகுது. அப்போ 2னா அப்போ 2:2. இதை நான் ஃபர்தரா மாத்தினா 1:1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஆப்ஷன் நம்பர் 3 தானே எல்லாருக்கும் வந்தது? நம்பர் 3 தான் வந்ததா? ஓகே ரைட்டா? ஓகே ஆப்ஷன் நம்பர் 3. எஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது ஹோமோசைகஸா இருக்கும்போது நமக்கு 3:1 ஏதாவது சொல்லலாம். ஓகே இது ஹெட்ரோசைகஸ்னா அதுக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. 1:1 வரும். ஓகேவா? ரைட். எஸ் டுமாரோ கொஸ்டின் சால்விங் செஷன் இருக்கு. எஸ் வெரி குட் கிருஷ்ணகீர்த்தனா. இட்ஸ் a டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? டெஸ்ட் கிராஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு லாஸ்ட் அதாவது 2024 கேட்டிருக்காங்க. 2025லயும் நமக்கு டெஸ்ட் கிராஸ் வச்சு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ டெஸ்ட் கிராஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ பாருங்க, யாருக்கெல்லாம் தே லேக்ஸ் த மொட்டைல் கேமெட்ஸ்? யாருக்கெல்லாம் மொட்டைல் கேமெட்ஸ் வந்து ஓகே ஸோ ஆன்சரை போடுங்க. ஃபாலிசோஃபோனியா, ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ் அண்ட் கிளாமடோமோனா. ஓகே ஸோ யாருக்கெல்லாம் மொட்டைல் கேமெட் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. பட் இப்போ ஆன்சர் போடுங்க. ஃபாலிசோஃபோனியா, ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ் அண்ட் கிளாமடோமோனாஸ். எது ஃபாலிசோஃபோனியா என்ன காட்டுது? இட் வில் ஷோ த ஊகேமஸ்னா அப்போ இங்க நான் மொட்டைல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இட் லேக்ஸ் த மொட்டைல். ஓகேவா? இட் லேக்ஸ் த மொட்டைல் கேமெட். ஓகே ஃபாலிசோஃபோனியா. தென் ஸ்பைரோகைரா ஐசோகேமஸ் தான். ஸ்பைரோகைரா என்னது? ஐசோகேமஸ் தான். பட் இது ஐசோகேமஸ் அண்ட் நான் ஃபிளஜெலேட்டட். ஓகேவா? அப்போ இதுலயும் வரும். ஓகேவா? வால்வாக்ஸ் என்னதான் காட்டும்? வால்வாக்ஸ் ஆல்சோ ஷோஸ் த oogamous. ஓகேவா? அப்போ இங்கேயும் கேமெட்ஸ். ஓகே லேக்ஸ் த மொட்டைல்.
Chlamydomonas. Chlamydomonas is a green algae. So some species of green algae la namakku mottai irukum. So Chlamydomonas la mottai irukku. Okay va. So appo mottai irukna Chlamydomonas varadu. Okay va. So appo answer enna potirkeenga? What was the answer? What was the answer? Okay va. So appo Polysophania, Spirogyra, Volvox. Okay va. Ivanga ellattiyum enna irukadu? Motile gamete irukadu. So appo answer enna? So answer enna? Answer poll la potingla? Answer potingla? What was the answer? Yes, yes, yes. A and B. And B na appo namakku ஏன் வால்வாக்ஸ் வராது? வால்வாக்ஸ் ஊகேமஸ் தானே, கேமஸ் தான். ஓகே ரைட். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க சங்கா பாபுவா ஸ்னேக் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ பாருங்க, யாரு நம்மளோட சிக்லிட் ஃபிஷ் லேக் விக்டோரியால என்ன ஆயிடுச்சு? இட் பிகம் எக்ஸ்டின்ட். ஓகேவா? இது எக்ஸ்டின்ட் ஆனதுக்கு கீழே ஒரு 4 ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கோ எக்ஸ்டென்ஷன்னால இது எக்ஸ்டின்ட் ஆச்சா, இல்ல டியூ டு ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷனால இது எக்ஸ்டின்ட் ஆச்சா, ஆர்எல்ஸ் டியூ டு ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃபிராக்மெண்டேஷன் மூலமா இது எக்ஸ்டின்ட் ஆச்சா, அண்ட் லாஸ்டா என்ன சொல்றாங்க? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். Yes, sure. Important questions. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, அதை சுற்றி இருக்க கான்செப்டையும் சேர்த்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஷுவரா நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ணாலே நான் சொல்லுவேன், உங்களால யூ கேன் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். பக்கா நான். ஓகேவா? ரைட். Right. So, இதுக்கு என்ன ரீசன்? What was the... Yes. Alien species invasion. Correct. Alien species invasion. ஓகேவா? So, alien species invasion பண்ணனால இது வந்து ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். So, இது நாள்ல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. which is most important reason கேட்டா இந்த habitat loss and fragmentation. ஓகேவா? இது நீட்ல 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா பசங்களா? ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட பயோடைவர்சிட்டி ஆஃப் என்னது? குளோபல் பயோடைவர்சிட்டி ஆஃப் வெர்டபிரேட்ஸ். ஓகே, குளோபல் பயோடைவர்சிட்டி ஆஃப் வெர்டபிரேட்ஸ். ஸோ இதுல y என்ன x என்னன்னு கேட்கும். y என்ன? ஓகேவா? y என்ன x என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x is fish, y is birds. Okay, second option x is birds, y is amphibians. Third option, okay, x is amphibians, y is fishes, and fourth option x is birds and y is fish. என்னவா இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்னவா இருக்கும்? What was the answer? What is the x? What is the y? If you know one, ஒரு இது தெரிஞ்சா கூட ஈஸியா ஆன்சர் பண்ணு. Yes, very good. Main Re-NEET you scored 335. Yes, I can. Yes, super. ஓகேவா? Very good. So அதை அப்படியே keep it up பண்ணுங்க. Very good. Okay, ரைட்டா. Okay, so இதுக்கு ஆன்சர் என்ன? ஓகேவா? So y வந்து என்னது? fishes. ஓகேவா? இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். FIMB. ஓகேவா? FIMR. கீழே வந்து amphibians. இப்போ என்ன சொல்லலாம்? Okay, y வந்து என்னது? fishes. x வந்து bird. Okay, very good. Fourth option என்ன? Fourth option. ஓகேவா? ரைட்டா? ஸோ நம்ம இது பார்த்துருக்கோம்ல, பாக்டீரியால வந்து ஃபிம்ப்ரே இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். FIM RA வந்து amphibian. அந்த ஃபிம்ப்ரே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஓகேவா? ஃபிம்ப்ரே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ராக்ஸ் இன் த ஸ்ட்ரீம்ஸ் அட்டாச்சா இருக்கும், இல்ல ஹோஸ்ட் டிஷ்யூல அட்டாச்சா இருக்கும், அதே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா சரி, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? So endodermis in case of dicot stem is also called as starch sheet. Endodermis in case of dicot stem is also called as starch sheet. Why? What was the reason? So it is a living and transport of starch grains. It may contain starch grains. It tests negative for the presence of starch grain. It synthesizes starch grain but not stored them. Okay va? என்னவா இருக்கும்? Okay. Yes, I have said. Okay va?
நமக்கு ஈஸியா இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரிக்லாம் நான் சொல்றேன். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? What was the answer for this question? ஏன் டைகாட் ஸ்டெம்ல இருக்க எண்டோடெர்மஸ் ஸ்டார்ச்சின்னு சொல்றோம். ஓகே, நம்ம கார்டெக்ஸ் தெரியும். கார்டெக்ஸ் 3 லேயரா பிரிப்போம். ஓகே, outermost layer of cortex is hypodermis. ஓகே, middle layer என்னது general cortex and innermost layer of cortex is endodermis. ரைட் இல்லையா? இந்த ஹைப்போடர்மஸ் வந்து எங்க இருக்கும்? ஸ்டெம்ல இருக்கும். ரூட்ல இந்த ஹைப்போடர்மஸ் இருக்காது. அதே மாதிரி ஹைப்போடர்மஸ் in case of monocot stem it is Xylem Coimbatore. Hypodermis stem in case of dicot stem is Xylem Coimbatore. ஓகேவா? Yes, இதுக்கு ஆன்சர் என்ன? போட்டிங்களா? It may contain the starch grains. Okay, இதுக்கு என்ன போடலாம்? It senses the starch grain but not stored them. Okay, voice break அதிகமா இருக்கா? Okay, voice break ஆகுதா? Okay, so இது starch grains இங்க இருக்கும் students. Okay, they will sense the starch grain but does not store them. May contain சொல்றாங்க second option, so that's why it not will be the answer. So இவங்க வந்து என்ன பண்றாங்க? Starch grains இங்க synthesis ஆகும். ஓகேவா? Right, so I'm going with the option number 4. Okay. So for next question poro. Next question, select the incorrect statement. Which is the incorrect statement? Okay, so it is from the molecular basis. Okay, so first option is translation unit in the mRNA sequence. Okay, it is flanked by the start codon AUG and stop codon. Okay, which is and the codes for the polypeptide solranga. And next, mRNA has some additional sequences, okay, that are not translate ஆகாதுன்னு சொல்றாங்க, and which is referred to as untranslated regions, that is UTRs அப்படின்னு சொல்றாங்க. And UTRs will be present only at the 5' end. And fourth option பாருங்க, regulation of lac operon by the repressor protein. Is a negative regulation சொல்றாங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? Okay, perfect. Yes, very good. எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஆப்ஷன் நம்பர் 3 சொல்றீங்க. சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? UTRs எங்க இருக்கும்? It will present before the start codon and after the stop codon. எதுக்கு இந்த UTRs இருக்கு? These UTRs are needed for the efficient translation. எதுக்கு வேணும்? They are needed for the efficient translation. Okay, அப்போ only at the 5' end சொல்றாங்க. It is wrong. So the answer is option number 3. Okay, answer என்ன? Option number 3. Okay, option number 3. Right? Okay, so அப்போ நான் next question போறேன். I'm moving to the next question. Okay, so yes, next question வந்து match the following தான். You have to match list 1 ன்னு list 2 ல இருக்கிற ஐட்டம்ஸ் மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே this is with respect to frog. ஓகேங்களா? frog ரிலேட்டட் ஆயி தான் இது ரெண்டு ஸ்டேட் ஒரு match the following இருக்கிறது. match it cranial nerves in frog, அதே மாதிரி forebrain in frog, midbrain in frog and hindbrain in frog. ஓகேங்களா? சோ கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க. கரெக்ட்டா மேட்ச் பண்ணி ஆன்சர் போடுங்க. Yeah, fine. Krishna Kirtana, fourth option. Okay. Others? Atira, Madhavan, Meg Babu, Rupa Flera, Umera, எங்க இருக்கீங்க? Shankari. Okay, Agnes, Perry. Okay, fine. So பார்க்கலாம் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு. cranial nerves உங்க NCERT-ல cranial nerves ஃப்ராகுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லிருக்க? 10 பேர். ஓகேங்களா? 10 பேர் தான். ஹியூமன்ஸ்க்கு வரும்போது அது 12 பேர் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ சாரி, cranial nerves 10 பேர், that means A க்கு 4 தான் போகும். நெக்ஸ்ட் ஃபோர் பிரெயின் சொல்ற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின்ல ஏதெல்லாம் பார்ட்ஸ் இன்க்ளூடடா இருக்கு? ஃபோர் பிரெயின் ஆஃப் ஃப்ராக்ல ஆல் ஃபேக்டரி லோப்ஸ் தானே இருக்கிறது. ஆல் ஃபேக்டரி லோப்ஸ் தான் இருக்கு. சோ பி க்கு 3 தான் வரும். நெக்ஸ்ட் இஸ் மிடில் பிரெயின். ஓகேங்களா? மிட் பிரெயின்ல என்ன இருக்கும்? ஆப்டிக் லோப்ஸ், 2 ஆப்டிக் லோப்ஸ். ஓகேயா? சோ ஆப்டிக் லோப்ஸ் தான் இருக்கும். சோ சி க்கு 2 தான் வரும்.
டி hind brain பேக் சைடு ஓகேங்களா hind brainல என்ன இருக்கு medulla oblongata அது நம்ம மாதிரி ஓகேங்களா medulla oblongata இருக்கும் சோ ஆன்சர் என்ன A4 B3 C2 D1 செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா செகண்ட் ஆப்ஷன் ஃபைன் ஏ ஃபோர்த் ஆப்ஷன் why fourth option சொல்லும்போது B க்கு 2 வரணுமா ஃபோர் பிரெயின்ல ஆப்டிக் லோப்ஸா இல்லையே மிட் பிரெயின்ல மெடுலா ஆப்லாங்கேட்டியா இல்ல செக் பண்ணுங்க ரீட் பண்றது இந்த क्वेश्चनக்கு நீங்க போட்ட ஆன்சர் தானே கன்ஃபியூஸ் பண்றது இல்லையே கிருஷ்ணகீர்த்தனா செகண்ட் ஆப்ஷன் வெரி குட் மாதவன் செகண்ட் ஆப்ஷன் ஓகே கிளியர் தானே இது சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ரெடி Okay, students, next question. So see the next question. Read the following statement. Okay, என்ன சொல்றாங்க? Read the following statement. So what கொடுத்திருக்கல எதெல்லாம் கரெக்ட் ஓகேவா கொடுத்திருக்கல எதெல்லாம் அபோவ்ல கொடுத்திருக்கு எதெல்லாம் கரெக்ட் ஓகே so first statement பாருங்க size safe and number of chloroplast என்ன ஆகும்னா species to species vary ஆகும் அப்படி சொல்றாங்க and carotenoids will be found in both chromoplast and chloroplast and cell wall of bacteria plant fungi இது எல்லாமே made up of carbohydrates and polyribosomes are absent in case of eukaryotes ஓகேவா கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க சோ chloroplast size number shape எல்லாம் vary ஆகுது and carotenoids வந்து present in both in case of chloroplast chromoplast சொல்றாங்க and next cell wall of bacteria will contain the plant okay cell wall of bacteria plant fungi எல்லாம் carbohydrates இருக்கும்னு சொல்றாங்க okay option 2 சொல்றீங்க option 4 சொல்றீங்க what was the answer okay answer பாத்துறலாமா okay answer பார்க்கலாம் okay so size shape number of the chloroplast will be vary green algae கூட சொல்லிருப்பாங்க okay number size அதாவது shape of the chloroplast will be varies okay வா cup shape reticulated plate like இதெல்லாம் சொல்லிருப்பாங்க it is correct okay carotenoids okay it is a fat soluble pigment okay it is a fat soluble pigment cell the unit of life ல கொடுத்திருப்பாங்க it will be present in the both chloroplast and chromoplast and cell wall of bacteria plant fungi இது எல்லாமே இதுதான் carbohydrate தானே இது எல்லாமே என்னது carbohydrate தானே ரைட்டா so bacteriaல என்ன இருக்கும் நமக்கு petroglycan it is a carbohydrate plantல cellulose இது carbohydrate and fungal இருக்கிறது chitin okay N-acetyl glucosamine இதுமே ஒரு carbohydrate அப்போ இது எல்லாமே கரெக்ட் polyribosomes will be present in both prokaryoteல இருக்கும் eukaryoteல இருக்கும் so இங்க ஆப்ஷன் சொல்றாங்க it is wrong okay அப்ப கொடுத்திருக்கல எதெல்லாம் கரெக்ட் 1 2 3 எல்லாமே கரெக்ட் okay so அப்ப going with the option number 1 yes very good Adira Madhavan Ruba okay கொஞ்சம் பாருங்க ஓகேவா so கொஞ்சம் பாருங்க இதுல கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு but here the answer is option number 1% okay okay அப்போ next question போறோம் okay so this is your next question which of the following sets of diseases is caused entirely by viruses so virus cause பண்ற disease இருக்கிற ஆப்ஷன் எது human health and diseaseல கரெக்ட்டா நீங்க ஸ்டார்டிங்லயே படிக்கிறது தானே பாக்டீரியா காஸ் பண்ற டிசீஸ் வைரஸ் காஸ் பண்ற டிசீஸ் புரோட்டோசோவன் காஸ் பண்ற டிசீஸ் அந்த மாதிரி ஓகே சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எஸ் பாஃப்லேரா கிருஷ்ணகீர்த்தனா Atira. Okay, எல்லாருமே first option so we'll see yes herbs cause பண்றது herbs simplex virus right AIDS cause பண்றது HIV இது ரெண்டும் virus தான் cause பண்ற so this is the answer but second option பார்க்கலாம் cholera tetanus இது ரெண்டும் bacteria cause பண்ற disease தான் cholera cause பண்ற bacteria வந்து vibrio cholerae and ஒரு next disease that is tetanus அது காஸ் பண்றது clostridium tetani னு சொல்ற ஒரு பாக்டீரியா அதனால ரெண்டு பாக்டீரியா டிசீஸ் அதனால தப்பு தேர்ட் ஆப்ஷன் என்ன டைபாய்டு அது பாக்டீரியா தான் காஸ் பண்ற salmonella typhi பட் ஸ்மால் பாக்ஸ் காஸ் பண்றது வைரஸ் தான் variola வைரஸ் அதனால இது தப்பு ஓகேங்களா ரைட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன again tetanus பாக்டீரியா தான் ஆனா மம்ஸ் காஸ் பண்றது வைரஸ் தான் ஓகேங்களா சோ அதனால தப்பு ஃபைனலி ஆன்சர் என்ன ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரி குட் தமிழ் செல்வி ராஜு இப்பதான் உங்களுக்கு பாக்குறேன்
Athira, Tanusha, first option. Krishna Kirtana, very good, very good. எல்லாருமே கரெக்டா first option ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Good, good. So next question க்கு போலாமா? Yes, next question. Okay. Hi Tamil Selvaraju. Hi. Okay, so next question என்ன சொல்றாங்க பாருங்க. A, B நமக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க. So ஒரு particular enzyme இத கொடுத்துட்டு இது யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So இது வந்து citric acid cycle இன்வால்வ் ஆகுமா? எங்க இன்வால்வ் ஆக போகுது? citric acid cycle இது இன்வால்வ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இது inner membrane of mitochondria. எங்க inner membrane of mitochondriaலும் இது இருக்க போகுது. ஓகேவா? So அப்போ hi மாதவன் கிருஷ்ணா. Okay, same. Hi Madhavan Krishna. Hi. Okay. So அப்ப பாருங்க யார citric acid cycle இன்வால்வ் ஆக போறா அதே பர்சன் வந்து inner membrane of mitochondria இருப்பாங்க. யாரு பட்டு ஆன்சர் பண்ணுங்க. Yes, very good Ruba. So யார் அது who's that? Yes, perfect. Option number 2. Yes, succinate dehydrogenase. யாரு succinate dehydrogenase. இது நம்ம என்ன சொல்லுவோம்? இத நம்ம complex 2 சொல்லுவோம். ஓகேவா? ரைட்டா? ஓகேவா? அந்த succinate dehydrogenase எங்க இன்வால்வ் ஆக போகுது? In between the succinic acid to fumaric acid conversion தான் இந்த succinate dehydrogenase வந்து வரும். ஓகேவா? ஓகே, அப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes, next question. Okay. Ma'am, next question போலாம். Identify the correct sequence of human ancestors. Human evolutionல our different stages தான் our ancestors ஓட order கரெக்டா போடணும். ஓகேங்களா? based on their increasing cranial capacity. அப்ப நம்ம இங்க எடுத்திருக்கிற criterion என்னது? increasing cranial capacity வச்சு correct sequence of human ancestors. சொல்லுங்க, easy question தானே? Hi Dr. Nivi MP. Today is my birthday. Okay, birthday va? Okay, happy birthday. Yes, many happy returns of the day. Dr. Nivem. MP. Okay, first option பார்க்கலாம். First option என்ன? Homo habilis, அதுக்கப்புறம் Homo erectus, அதுக்கப்புறம் Neanderthal man. கரெக்ட் தான். Homo habilis ஓட cranial size எவ்வளோ? 650 to 800. இது எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்? How to remember this easily? habilis சொன்னா எப்படி இருக்கு? H இப்படி தானே நம்ம எழுதுறது, ரைட்? இப்படி எழுதும். அது கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணா அது 6 ஆயிடுச்சு. அப்போ ஹேபிலஸுக்கு 600 ஆவது ரேஞ்சில தான் இருக்க போற. இப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் ஹோமோ இரெக்டஸ். இரெக்டஸோட கேஸ் என்ன? இரெக்டஸோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 cc தான் வரும். ஓகேங்களா? 900. அது எப்படி? ஹவு டு ரிமெம்பர் தட்? இரெக்டஸ் எப்படி போடு? இப்படிதானே போடுறது, ரைட்? இரெக்டஸ் இது அப்படியே திருப்பி போட்டா 9 ஆச்சு. ஓகேங்களா? சோ இரெக்டஸுக்கு 900 ரேஞ்சில தான் cranial capacity வர போற. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நியாண்டர்தால். தட் வி நோ நியாண்டர்தாலுக்கு எப்பொழுதுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1000 cc கிராஸ் பண்றது. ஓகே, தட் இஸ் அவங்களோட cranial capacity வந்து 1400 cc. So answer is correct option வந்து first option. Very good. ஓகேயா? So next questionக்கு போலாம்ல. So next question is ready. Okay, moving to the next question. Very good, Nivi MP. Okay. So after a long time உங்களை பாக்குறேன். Okay, நீங்க வந்தாலே comment section full ஆக்டிவா இருக்கும். Right. Okay, so okay போலாம். Next question போலாம். So match the following list 1 list 2 எது கரெக்ட் ஆப்ஷன் கேக்குறாங்க. ஒரு சைடு ஹியூமஸ், ஸ்டாண்டிங் கிராப், ஸ்ட்ராட்டிபிகேஷன், ரெட்டிடஸ் இது எல்லாமே சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு பாருங்க, raw material for decomposition and mass of living material each trophic level or a particular timeல இருக்குன்னு சொல்றாங்க. And dark color amorphous substance which is formed during the decomposition. And fourth, vertical distribution. Okay, யாரு மேட்ச் பண்ணுங்க பட்டு மேட்ச் பண்ணுங்க. So answer போட்டாச்சா? ஆன்சர் பண்ணியாச்சா? 2 ஓகே, நான் மேட்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஹியூமஸ் ஃபார்ம் பண்ற ப்ராசஸ் என்ன? ஹியூமிஃபிகேஷன். ஓகே, ஹியூமஸ் என்ன சொல்லுவோம்? டார்க் கலர் amorphous material. ஓகேவா? இது சீக்கிரம் டிகம்போஷனுக்குள்ள போகுமா? No, it will undergo decomposition at very slow rate and it's going to act as a reservoir of nutrients. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? ஓகே, அப்ப ஹியூமஸ்க்கு நான் C செலக்ட் பண்றேன். ஸ்டாண்டிங் கிராப்னா என்னது? அந்த பர்டிகுலர் டிராபிக் லெவல்ல அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு லிவிங் மேட்டர் இருக்கு which is known as standing crop.
whereas inorganic nutrients னு பேசினாங்கன்னா அது standing state. அப்போ 2க்கு B. Okay, fine. Okay, stratification, it's a vertical distribution of different species. Okay, structural இது கீழ வரும். Okay, structural aspect கீழ ரெண்டு பேர் வருவான். ஒன்னு stratification இன்னொன்னு species composition. Okay, so இப்ப vertical distribution word பார்த்தாலே கண்ணு மூட்டு stratification போட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? so அப்போ இதுக்கு D and detritus. ஓகேவா? so இது என்ன இருக்கும் நம்மளோட dead and decay matter, plant remains, animal remains எல்லாமே இருக்க போறது என்னது detritus. இந்த detritus எங்க போகுது, it's going to enter into the decomposition. அப்போ இத நம்ம என்ன சொல்ல, it's going to act as a raw material for decomposition. அப்போ A. okay, CBDA. CBDA. அப்போ option 2. அப்போ எல்லாருக்கும் option 2 தானே. very good. முக்பில் சினோன் கொஞ்சம் செக் பண்ணுங்க. CBDA. okay, ரைட்டா ரைட்டா, very good. ஆதிரா, ரூபா, ஃப்ளாரா, கிருஷ்ண கீர்த்தனா, தமிழ் செல்வராஜு. okay, next question போறோம். very good முக்பில் சினோன், very good, very good. Okay, so next question is ready. Question என்ன, consider the following characteristics. மூணு characters இருக்கு. ஒன்னு homeothermic nature. Second character வந்து ability for powered flight. That means flight ஓட ability, பறக்கிற ability. C வந்து possesses pinna, outer ear, pinna. இந்த மூணு character இருக்கிற animals எது? Which of the following animal has all above characters? Please carefully இத ஆன்சர் பண்ணனும். இந்த மூணு characterம் இருக்கிற மூணு character இருக்கணும் ஒரு animalல. ஒரு animal எது? Tell me. Okay, Rupa, Flora, third option. Okay, Rupa answer வந்து third option. Krishna Kirtana third option சொல்ற. Yes. Others. எல்லாருமே தமிழ் செல்வராஜு, ஆத்திரா, இவி, ஆக்னஸ். எஸ். ஓகே, சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஆர்னித்தோரின்கஸ். அது யாரு, டக் பில்ட் பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ் வந்து ஒரு மேமல். மேமல் ஆயதுனால அவங்க கண்டிப்பா ஹோமோதெர்மிக் நேச்சர் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஃபிளைட் எபிலிட்டி, நோ ஃபிளைட். ஓகே, அவரு பறக்கிற எபிலிட்டி அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாயும் கிடையாது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஆப்டினோடைட்ஸ், அது யாரு, பேர்ட்ஸ் தானே, பென்குயின், ரைட். அவங்களுக்கும் என்ன, ஃபிளைட் கெப்பாசிட்டி, ஃபிளைட்டும் அதே மாதிரி இயர் பின்னா ரெண்டுமே இல்ல. கரெக்டா? அதனால அதுவும் என்ன வராது, ஆன்சரா வராது. ரைட். நியோஃப்ரான், தட் இஸ் வல்ச்சர், ரைட். பேர்ட்ஸுக்கும் இதே கேஸ். ஆப்டினோடைட்ஸ் சொன்ன மாதிரியே ஃபிளைட்டோட எபிலிட்டியும் கிடையாது, இயர் பின்னையும் கிடையாது. ஓகேங்களா? ஐ மீன் ஃபிளைட் எபிலிட்டி இருக்கு, பட் ஸ்டில் வாட், இயர் பின்னா, நோ இயர் பின்னா, பின்னா கிடையாது. ரைட். சோ ஆன்சர் இஸ் வாட், டெரோபஸ். Theropus is flying mammal. அப்ப என்ன இருக்கு, ஃபிளைட்டுக்கு எபிலிட்டி இருக்கு. மேமல் ஆயதுனால வார்ம் பிளட்டட் நேச்சர், ஹோமியோதெர்மிக் நேச்சர் இருக்கும். பிளஸ் மேமல் ஆயதுனால என்ன இருக்கும், அவுட்டர் இயர், பின்னையும் இருக்கும். சோ இது மூணும் இருக்கிறது மேமலான டெரோபஸுக்கு தான். சோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். வெரி குட் ஆக்னஸ், வெரி குட். தமிழ் செல்விராஜு, ரைட். கிருஷ்ண கீர்த்தனா, ரூபா, ஃபிளேரா, 4 பேரும் கொடுத்த ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? ஓகே, டக் ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. The next question, so இது மைக்ரோப்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சைக்ளோஸ்போரின் A. ஓகே, இன்னொரு சைடு ஆர்கானிசம் இருக்கு. ஸ்ட்ரெப்டோகைனஸ் யார் ப்ரொடியூஸ் பண்றா, சிட்ரிக் ஆசிட் யார் ப்ரொடியூஸ் பண்றா, லாக்டிக் ஆசிட் யார் ப்ரொடியூஸ் பண்றா. ஓகேவா? சோ இங்க பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் 3 பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களோட யாரு ப்ரொடியூஸ் பண்றா, அவங்களோட வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. we can expect question from this particular area. ஓகே, மைக்ரோப்ஸ்னு வந்தாலே சோ இந்த ஏரியால क्वेश्चन வரும். இல்லனா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இதை விட்டா லாஸ்டா பயோ கண்ட்ரோல் ஆர் பயோ ஃபர்டிலைசர். 4 ஏரியா பிரிச்சுட்டு டக்கு இந்த ஏரியால மட்டும் நம்ம क्वेश्चन எதிர்பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, சோ ரொம்ப படிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இந்த சாப்டர்ல. சோ வாட் வாஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, 2 போடுறீங்க. let's see I'll match this. ஓகே, cyclosporin A. Cyclosporin A is going to act as an immunosuppressive agent during organ transplantation. Okay, இது யார் ப்ரொடியூஸ் பண்ற, ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம், which is a fungi. ஓகே, இதுக்கு 3. ஓகே, streptokinase. Streptokinase யார் ப்ரொடியூஸ் பண்றா, streptokinase is produced by the streptococcus. இது யார் ப்ரொடியூஸ் பண்றா, streptococcus. இது என்னவா ஆக்ட் ஆக போகுது, is going to act as a clot buster. ஓகே, இது என்ன ஆக்ட் ஆக போகுது, clot buster ஆக்ட் ஆக போகுது. சோ இதுக்கு 4. then citric acid. Citric acid was produced by Aspergillus niger. யார் ப்ரொடியூஸ் பண்றா, it was produced by Aspergillus niger. commercial purpose எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். right. then இதுக்கு 2. lactic acid was produced by the
லாக்டோபாசிலஸ் லேப்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரைட்டா, இதை என்ன பண்ணும், நம்ம மில்கை வந்து கர்டா மாத்தும். ஓகேவா, பார்ஷியலா டைஜஸ்ட் ஆகும் நமக்கு. ஓகேவா, பார்ஷியலி டைஜஸ்ட் கேசன் புரோட்டீன் வந்து பார்ஷியலா டைஜஸ்ட் ஆகும். இது டைஜஸ்ட் ஆனா இது என்ன பண்ண போகுது, விட்டமின் B12 என்ன பண்றது, அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் நம்ம ஸ்டொமக்ல இருக்கல யாரெல்லாம் டிசீஸ் காசிங் பேத்தஜன்ஸ் இருக்காங்களோ சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணும், பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ண போகுது. அப்ப இதுக்கு 1. அப்ப 3 4 3 4 2 1. So அப்ப என்னது, ஆப்ஷன் நம்பர் 2. Yes, very good, very good. 3 4 2 1. The answer is option number 2. Yes, very good, Agnes. Okay, Madhav Krishna. So Tamil Selvi. Okay, Adira, very good, very good, Ruba. Next question க்கு போலாமா? So this is the next question. Maximum and minimum reabsorption occurs respectively in. That means maximum reabsorption ஏது இடம், நெஃப்ரான்ஸ்ல ஏது இடத்துல வரும், அதே மாதிரி மினிமம் reabsorption அது எங்க வரும் நெஃப்ரான்ஸ்ல. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க, பெருசா யோசிக்கிற மாதிரி இல்ல. ரைட், கான்செப்ட் பேஸ் இதுல பக்கா ஃபேக்ட்ஸ் தான். You have to know the structure of nephrons. செகண்ட் ஆப்ஷனா ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்திருக்கு. ரெஸ்பெக்டிவ்லி கேட்டா நீங்க முதல்ல ஆன்சர் பண்ண வேண்டியது, முதல்ல கேட்டது மேக்ஸிமம் தான். ஓகே, அப்ப முதல்ல நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் எங்க வருதுதான். அதுக்கப்புறம் மினிமம் ரீஅப்சார்ப்ஷன் வர போற ஏரியா கேட்டிருக்க. ஓகே, அதனால செகண்ட் ஆன்சர் தான் மினிமம் ரீஅப்சார்ப்ஷன் வர போற ஏரியா பண்ண. இதே ஆர்டர்ல தான் உங்களோட ஆன்சரும் வரணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? தமிழ் செல்விராஜு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Madhavan Krishna, third option. Madhavan Srinivasan எங்க போச்சு? Second Madhavan. Okay, third option. Others. Okay, so பார்க்கலாம். Maximum reabsorption எப்பொழுதுமே வர போறது, மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் எப்பொழுதுமே வரப்போறது PCT தான், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ஏன்னா NCERT-லே அவர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்க, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல எல்லா நியூட்ரியன்ஸும் ரீஅப்சார்ப் ஆகும் ஒன்னு. பிளஸ் இதே இடத்துல வச்சுதான் 70% கிட்ட 70 to 80% கிட்ட வாட்டரும் அதே மாதிரி எலக்ட்ரைட்ஸும் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகுது. ரைட், அப்ப இத்தனையும் ரீஅப்சார்ப் ஆகுற ஏரியா இருக்கும் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் வர போற ஏரியா. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் எப்பொழுதுமே PCT தான். இனி மினிமம் ரீஅப்சார்ப்ஷன் அது எங்க வரும்? இட் இஸ் ஹேப்பனிங் இன் லூப் ஆஃப் ஹென்லில தான் வரும். இனி எக்ஸாக்ட்லி ஏது இடம், லூப் ஆஃப் ஹென்லில யூ நோ டிசெண்டிங் லிம்பும் இருக்கு, அதே மாதிரி ascending limb இருக்கு. So minimum reabsorption வர போறது ascending limb of Henle's loop. ஓகேங்களா? ascending limb of loop of Henle. ரைட், இங்கதான் why do you say so? இப்ப ரெண்டு லூப் இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ascending limbல தான் minimum reabsorption ஏன் சொல்றேன்? ஏன்னா ascending limb of loop of Henleல வாட்டர் reabsorb ஆகல. வாட்டருக்கு சுத்தமா இம்பர்பியபிள் ஆன ஒரு ஏரியா தான் ascending limb of loop of Henle சொல்றது. அங்க ரீஅப்சார்ப் ஆகுறது, ஓகேங்களா, அங்க ரீஅப்சார்ப் ஆகுறது எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் தான். சோ எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் ரீஅப்சார்ப் ஆகும்போது கம்மியான ரீஅப்சார்ப்ஷன் லெவலுக்கு தான் அது போகும். ரைட், சோ அதனால ஆன்சர் என்ன? PCT and ascending limb, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெஸ்பெக்டிவ்லி தானே கேட்டேன். இப்ப மேக்ஸிமம் PCT, மினிமம் ascending. சோ ஆன்சர் இஸ் third option. கிருஷ்ணகீர்த்தனா, வெரி குட். மாதவன் கிருஷ்ணா, third option. Race ஃபைசல் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஹாய் ஃபைசல், கரெக்ட் ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் வந்த போலயோ கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. வெரி குட், ரியலி கமெண்டபிள். ரைட், சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? இது கிளியர் தானே? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. So next question, mark the wrong statement with respect to the haplontic life cycle. Okay va? So mark the wrong statement. Okay va? haplontic life cycle யார் காட்டுவா? ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் யார் காட்டுவா? சோ அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க டிப்ளாய்டு ஜெனரேஷன் வந்து யார் காட்டுறா? ஒரு சிங்கிள் செல் ஜைகோட் தான் டிப்ளாய்டு ஜெனரேஷனை காட்டுது. அண்ட் இங்க ஜைகோட்டிக் மியாசிஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஹியர் த இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஆல்கே லைக் வால்வாக்ஸ், பைரோகைரா அண்ட் எக்டோகார்பஸ். இங்க ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் seen in their life cycle. So எது incorrect? Yes, very good Ruba Flora, very good, perfect. What about the others? Okay va? So இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டிப்ளாய்டு ஜெனரேஷன் நம்ம பார்க்க போறோம். அதுதான் யாருன்னா சிங்கிள் செல் ஜைகோட். இது மட்டும் தான் நான் என்ன பண்ண போகுது, எனக்கு
ஸ்போரோஃபைட்டை காட்ட போகுது. ஓகேவா, இது மட்டும் தான் என்ன சொல்ல போகுது, இங்க ஸ்போரோஃபைட்டை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இட் இஸ் கரெக்ட். ஓகே, இங்க இந்த ஜைகாட் என்ன பண்ணிடும், மியாசிஸ் போயிடும். அதான் என்சிஆர்ல பிரையோஃபைட்ல கொடுத்திருப்பாங்க, ஜைகோட் will does not undergo reduction division immediately, instead of that அது மைட்டாசிஸ் போகும். ஓகேவா, சோ அப்போ இங்க ஜைகோட்டிக் மியாசிஸ் நம்ம பார்க்க போறோம். இங்க வால்வாக்ஸ் பைரோகைரா வரும், பட் எக்டோகார்பஸ் இது என்ன காட்டும், it will show the haplodiploidic life cycle. Okay, ectocarpus will show the haplodiploidic life cycle, so it's totally wrong. So இங்க அப்போ ஜைகோட் மியாசிஸ் போய் எனக்கு at the end எனக்கு ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்ப அல்டிமேட்டா அந்த ஸ்போரோட பிளாய்டு என்னவா தான் இருக்கும், ஹாப்ளாய்டா தான் இருக்கும். இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர் என்ன டெவலப் பண்ண போகுது, இஸ் கோயிங் டு டெவலப் இன்டு a gametophyte. என்னவா டெவலப் ஆக போகுது, இஸ் கோயிங் டு டெவலப் இன்டு a gametophyte. So ultimately the gametophyte also haploid தான் இருக்கும். So அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ வெரி குட், வெரி குட். So answer is option number 3. Answer is option number 3. Super பசங்க. ஓகேவா, so அப்போ நான் next question போறேன். Okay, move to the next question. So this is your next question. In which type of disease body lost the ability to differentiate between self and non-self self? Self and non-self cells ன differentiate பண்ற ability loss ஆகுற disease எது? So முதல்ல you have to understand இந்த condition எதுன்னு identify பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த conditionக்கு example எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? Tell me. Faisal, third option. Atira, Krishna Kirtana. Third option. Fine. So option க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க இந்த கண்டிஷன் எது? That means ஒரு டிசீஸ் எப்ப வரும்னா பாடிக்கு செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அடாப்டிவ் இம்யூனிட்டியோட ஒரு கேரக்டர் அது லாஸ் ஆகுது. ஓகே, அதனால இப்ப பாடிக்கு செல்ஃப் செல்ஸ் எது, நான் செல்ஃப் ஆனா செல்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் செல்ஃப் செல்ஸ் தான். ஓகேங்களா, அப்ப ஒரு டைம்ல வரப்போற டிசீஸுக்கு தான் என்ன சொல்றது, ஓட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். இல்லையா, ஓட்டோ இம்யூன் டிசார்டர் எப்ப வரும், பாடிக்கு செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன் சொல்ற எபிலிட்டி லாஸ் ஆகும் போது. இனி ஓட்டோ இம்யூன் டிசார்டருக்கு எக்ஸாம்பிள் எது, ருமெட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதனாலதான் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர்னு சொல்றது. Okay, very good. Madhavan Srinivasan. Good. Group of Flera, very good. Autoimmune disorder தான். Atira, Tanusha, yes. Faisal, Ivi, எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கு. Kirtana, okay, fine. Good. So next question க்கு போலாமா? இது ஒரு simple question. So next question, yes. So moving to the next question. So ஒரு population நம்ம என்ன சொல்றோம், stable population சொல்றோம். population நம்ம என்ன சொல்றோம், stable population அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஸ்டேபிள் பாப்புலேஷன் நான் சொல்றேன்னா அது என்ன மாதிரி கீழே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா, சோ அப்படி ஒரு ஸ்டேபிள் பாப்புலேஷன் இருந்தா பாப்புலேஷன் சைஸ் வந்து என்ன ஆகும், டிக்ளைன் வித் த டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ப்ரீ ரிப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் வில் பி ஒன்லி மார்ஜினலி மோர் தென் த ரிப்ரொடக்டிவ். என்னது, ப்ரீ ரிப்ரொடக்டிவ் வில் பி மார்ஜினலி மோர் தென் த reproductive, and pre-reproductive will be are higher in the proportion and compared to the post-reproductive. Okay, then next urge pyramid எப்படி இருக்குமா, urn shapeல, இந்த மாதிரி urn shapeல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், பட்டு ஆன்சரை போடுங்க பாப்போம். சோ ஒரு பாப்புலேஷன் நம்ம ஸ்டேபிள்னு சொல்றோம், அப்புறம் ஸ்டேபிள்னு சொல்றோம்னா அது எப்படி என்ன கேரக்டரிஸ்டிக் காட்டும். ஓகேவா, சோ என்ன கேரக்டரிஸ்டிக் காட்டும்னா here growth என்னது, growth இருக்கு இல்லையா, here the growth is 0. ஸ்டேபிள் ஆயிடுச்சு, growth என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இங்க என்ன ஷேப்ல இருக்கு, இது என்ன ஷேப்ல இருக்கு, it will be a bell shape. ஓகே, a bell shape. ரைட்டா, ஏஸ் பிரமிட் போட்டோம்னா எனக்கு பெல் ஷேப்ல கிடைக்கும். ரைட்டா, சோ அப்போ இங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும் நான் சொல்லக்கூடாது. ஓகேவா, ஓகே, ஹாய் சேகர், ஹாய். ஓகே, சோ இங்க பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகாது, இங்க வந்து சேச்சுரேஷன் ஆகும். அப்ப பாப்புலேஷன் growth இல்ல, இன்க்ரீஸும் இல்ல, டிக்ளைன் சொல்லக்கூடாது. ஓகேவா, சோ இங்க ப்ரீ ரிப்பர்டிவ் வில் பி பாருங்க ஒன்லி மார்ஜினலி, என்னது, லைட்டா தான் மோர் தென் த ரிப்பர்டிவ். எஸ், இதுதான் கரெக்ட். ஓகே, சோ ப்ரீ ரிப்பர்டிவ் வில் பி ஹையர் தென் த போஸ்ட் ரிப்பர்டிவ். இது வந்து நமக்கு growth நல்லா போயிட்டு இருக்குது, இது கிடையாது. ஓகே, சோ தென் இங்க ஏஜ் பிரமிட் முன்னாடியே சொல்லிட்டேன், இது எப்படி இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு இந்த பெல் ஷேப்ல தான் இது இருக்கும், urn ஷேப்ல இது கிடையாது. ஓகே, சோ இப்ப ஆன்சர் என்ன பண்ணலாம், எஸ், வெரி குட். ஓகேவா, ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா,
சோ அப்போ ஒரு ஸ்டேபிள் பாப்புலேஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு growth வந்து ஜீரோவா இருக்கும், இது ஷேப் வந்து பெல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் growth நம்மளால சொல்ல முடியாது. சோ இது வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. வேர்ட் எப்படி? சோ ப்ரீ ரிப்பீட்டிவ் will be marginally கொஞ்சம் தான் லைட்டா மோர் தென் த ரிப்பீட்டிவா இருக்க போகுது. சோ மத்த எதுவும் வராது. சோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2. சோ என்னது? ஆப்ஷன் நம்பர் 2 for that is the right answer for this question. Okay. Next question போறோம். Okay, so next question. இதுதான் next question. Read the following statement and choose the correct option. இதுல correct option எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? First statement என்ன? Bacterial cells can be made competent to take up DNA by treatment with divalent cations such as calcium. Second statement வந்து micro injection introduces rDNA directly into the nucleus of an animal cell. Third statement வந்து in biologistic method plant cells are infected with viruses carrying recombinant DNA. மூணு ஸ்டேட்மெண்ட் இதுல ஏது கரெக்ட் தானே கண்டுபிடிக்கணும். எஸ், ஏது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கவுண்ட் பண்ணி கரெக்ட் ஆப்ஷன் கமெண்ட்ல பண்ணுங்க. எஸ் ரூபா ஃபிளேரா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓகே, ரூபாயோட ஆன்சர் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் others Prishakirtana, Agnes, Madhavan Srinivasan, Divi, Faisal தானே? 5ZALF Faisal தானே? Okay, first option. Okay, yes. பார்க்கலாம். First statement என்ன? Bacterial cells can be made competent by treating with a divalent cation such as calcium. அது கரெக்ட் தான். See, what do you mean by making cells competent? எப்பொழுதுமே ஹார்ஸ் செல்ல நீங்க கொடுக்கிற recombinant DNA எடுக்க மாட்டேன், ரைட்? அது உள்ள எடுக்க மாட்டேன். அதனால ஹார்ஸ் செல்ஸ்ன recombinant DNA எடுக்க வைக்கணும், ரைட்? அது எப்படி பண்ணும்? அவங்கள ஹார்ஸ் செல்ஸ்ன ஒரு divalent cation லைக் calcium ions வச்சு ட்ரீட் பண்ணும்போ, ஓகேங்களா? calcium ion என்ன பண்ணும்? ஹார்ஸ் செல்ஸோட ஒரு செல் வால்ல போய் போஸ் மாதிரி கிரியேட் பண்ணும், ஓகேங்களா? போஸ்லோட ஈஸியா நம்ம கொடுக்கிற ஃபாரின் டிஎன்ஏக்கு உள்ள போலாம், ஓகேங்களா? இதுதான் காம்பிட்டன்ட் ஐ செல்ஸ்ன மாத்திரன்னு சொல்றதுக்கு மீனிங், ரைட்? சோ திஸ் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல rDNA டைரக்டா அனிமல் செல்லோட நியூக்ளியஸுக்குள்ள போடுறேன்னு சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். டு யூ ரிமெம்பர் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन yesterday we did it, ரைட்? மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல எப்பொழுதுமே rDNA இன்ஜெக்ட் தான் பண்றேன். எங்க இன்ஜெக்ட் பண்றேன்? டைரக்டா ஹாஸ்டோட ஜெனெடிக் மெட்டீரியலுக்குள்ள. ஜெனெடிக் மெட்டீரியல் எங்க இருக்கும்? நியூக்ளியஸுக்குள்ள தானே. அப்ப டைரக்டா நியூக்ளியஸுக்குள்ள தான் போடுறேன். சோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் பயோலிஸ்டிக் மெத்தட். பயோலிஸ்டிக் மெத்தட்னு சொன்னா எது மெத்தட்? ஜீன் கன் யூஸ் பண்ணி ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நம்ம டெலிவர் பண்ற மெத்தட். ஜீன் கன் எப்பொழுதுமே பிளான்ட் செல்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம், அனிமல் செல்ஸ்ல அது யூஸ் பண்ண மாட்டேன், ரைட்? ஓகேங்களா? ரைட். சோ பிளான்ட் செல்ஸ் இன் பயோலிஸ்டிக் மெத்தட் பிளான்ட் செல்ஸ் ஆர் இன்ஃபெக்டட் வித் வைரஸஸ் கேரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இல்ல, பயோலிஸ்டிக் சொன்னா ஜீன் கன்னு தான். இப்படி rDNA இருக்கிற வைரஸ் வச்சு ஹார்ஸ் செல்லுக்குள்ள ஜீனை கொடுக்கிற மெத்தட், தட் இஸ் டிசார்ம்டு பேத்தஜனை வச்சு இன்ஃபெக்ட் பண்றதுன்னு தான் அந்த மெத்தடுக்கு சொல்றது, ரைட்? பயோலிஸ்டிக் மீன்ஸ் ஜீன் கன். அதனால இது தப்பு. சோ கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். எஸ், ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? ஃபைசல், சேகர், நிவி, பிரியதர்ஷினி ஹலோ தான் சொல்லியிருக்கேன். ஹலோ. Then Madhavan Srinivasan. Madhavan, just ഒന്ന് reconsider பண்ணுங்க. Third option, third statement correct வருமா? Okay, fine. So, next question க்கு போலாம். இது clear தானே? Okay, so next question. Okay, பசங்களா next question போறேன். எல்லாம் ஃபயர் ஆருங்க. Okay. So பாருங்க, transverse section of a plant part. Transverse section நம்ம பண்ணிருக்கோம் ஒரு plant part எடுத்து, ஓகேவா? சோ அது என்ன காட்டுது? ஃபாலோயிங் anatomical features எல்லாமே நமக்கு காட்டுது, ஓகேவா? சோ என்னென்ன features அது நமக்கு காட்டுது? சென்ட்ரல் பித் இருக்கான், அண்ட் conjoint open type of vascular bundle இருக்குன்னு சொல்றாங்க, அண்ட் medullary rays will be present between the vascular bundle, ஓகேவா? சோ சென்டர்ல இருந்து medullary rays இந்த மாதிரி in between the vascular bundles நமக்கு medullary rays எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? தென் hypodermis is colon chymatous. hypodermis எங்க இருக்கு? colon chymatous இருக்கு. சோ அப்ப இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம்? where we can see these characteristics. ஆன்சர் போடுங்க. yes, perfect. okay, yes, எல்லாம் இப்பதான் ஃபயரா இருக்கீங்க. ஓகே, ரைட். சோ ஒரு சில க்ளூ நானே கொடுக்கறேன் பாருங்க. conjoint open. ஓகே, conjoint open கண்டிப்பா இது எங்க?
dicot தான் மோனோகாட்ல கிடையாது conjoined to open ரைட்டா then hypodermis is collocamus hypodermis collocamus கண்டிப்பா அப்ப என்ன பண்ணிடலாம் dicot stem னு கன்ஃபார்மே பண்ணிரலாம் ஓகேவா hypodermis is clinocamatous in case of monocot stem அதே மாதிரி vascular bundles எப்படி இருக்கு conjoined closed இருக்கு ஆனா நம்மளோட monocot stemல எப்படி இருக்கும் vascular bundles scattered இருக்கும் ரைட்டா conjoined closed ரெண்டு இடத்துல வரும் leafஸ்லயும் வரும் monocot stemலயும் வரும் ரைட்டா rootsனா வேற ஸ்டோரி radially arranged rootsனா radially arranged right இல்லையா so அப்ப answer is option number 2 answer is option number 2 அப்ப next question போறோம் next question Okay, so next question, read both statement A and B carefully to mark correct option out of the options given below. ரெண்டு statement இருக்கு statement A and statement B. Statement A என்ன சொல்ற virus free plants can be obtained by culturing meristem of infected plants. Then statement B வந்து somatic hybrids are produced by fusion of protoplast from two different plant varieties. ரெண்டு statement அது ரீட் பண்ணி சொல்லுங்க கரெக்டா இல்லையா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னு ஓகே கிருஷ்ண கீர்த்தனா தேர்ட் ஆப்ஷன் ரூபா ஃபிளேரா தேர்ட் ஆப்ஷன் மாதவன் ஸ்ரீனிவாசன் தேர்ட் ஆப்ஷன் மாதவன் கிருஷ்ணன் எங்க போச்சு ஸ்ரீனிவாசன் வரும்போது கிருஷ்ணன் இருக்காது கிருஷ்ணன் வரும்போது ஸ்ரீனிவாசன் இருக்காது ரைட் ஃபைசல் நிவி ஓகே ஃபைன் தேர்ட் ஆப்ஷன் தான் மெஜாரிட்டி ஆன்சர் சோ பார்க்கலாம் So statement என்ன virus free plants can be obtained by culturing the meristem of infected plants அது கரெக்ட் தான் for example ஒரு பிளான்ட் இன்ஃபெக்டடா இருக்கு ஓகே ஏதோ வைரஸ் வந்தது இன்ஃபெக்டடா இருக்கு ஆனா அதே பிளான்ட் உங்களுக்கு இன்னொன்னு கூட வேணும் சோ அதுக்காக என்ன பண்ணலாம் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி யூஸ் பண்ணும் டிஷ்யூ கல்ச்சர் வச்சு எப்படி இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்ல இருந்து வைரஸ் ஃப்ரீயான ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணுவோம் அதோட மெரிஸ்டம் கட் பண்ணி எடுக்கணும் ரைட் மெரிஸ்டம் ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஆக்சிலரி மெரிஸ்டம் ஏதாவது கட் பண்ணி அதை எக்ஸ்பிளாண்டா யூஸ் பண்ணி டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது டிஷ்யூ கல்ச்சரோட ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்ஸ் எல்லாமே இவர் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸோட எக்ஸாக்ட் குளோன்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம clones இருக்கும் but virus free இருக்கும் ஓகேங்களா so that is correct statement B என்ன somatic hybrids are produced by fusion of protoplast from two different plant variety அதுவும் கரெக்ட் தான் tomato example ஓகேங்களா tomato கேஸ் என்ன potato tomato ரெண்டு வெரைட்டி தானே ரைட் சோ ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ்ல இருக்கிறவங்களை எடுத்துட்டு வந்து அவங்களோட புரோட்டோபிளாஸ்ட் தட் இஸ் செல் வால் இல்லாத பிளாஸ்மா மெம்பரேன் பிளஸ் சைட்டோபிளாசம் இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் அதை எடுத்துட்டு ஃபியூஸ் பண்ணிடும் யூசிங் a fusogen ஓகே பெக் அது வச்சு ஃபியூஸ் பண்ணும் அப்ப என்ன கிடைக்கும் ஒரு somatic hybrid தான் கிடைக்கிறது that is somatic hybridization இது ரெண்டும் கரெக்ட் தான் so answer is option 3 very good silent mafia very good 3 எத்தனை 3 very good right fine எல்லாருமே கரெக்ட்டா ஆன்சர் போட்டுருக்க ஒரு தப்பான ஆன்சரும் கிடையாது இப்படியே போங்க very good next question okay next question போலாம் hi silent mafia எல்லாம் எப்பவுமே ஃபயர் தான் okay right ஓகேவா சோ பாருங்க ஒரு சைடு பிளான்ட் ஃபேமிலிஸ் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஓகேவா லிலியேசியே ஃபேபேசியே சோல்னேசியே அண்ட் பிராசிகேசியே ஓகேவா இந்த சைடு பேரடல் பிளாசன்டேஷன் அண்ட் பாலியாண்ட்ரஸ் ஆக்சில் பிளாசன்டேஷன் எபிபெட்டாலஸ் கண்டிஷன் அண்ட் லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் அது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல்னு சொல்றாங்க அண்ட் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அண்ட் கேமோ பெட்டாலஸ் எங்க வரும் சோ யார் இது கரெக்டான மேட்ச் பண்ணுங்க எது கரெக்டா வரும் So Liliaceae ஓகேவா லிலியேசியில என்ன இருக்கும்னா they will be showing the axial placentation epitepalus ஓகேவா அங்க என்ன இருக்கா நமக்கு கேலிக்ஸ்லாம் பிரிக்க முடியாது அங்க என்ன இருக்கும் பெரியாந்த் இருக்கும் பெரியாந்தர் இண்டிவிஜுவல் மெம்பர் டெப்பஸ் இந்த டெப்பஸ் வந்து யார் கூட ஃபியூஸ் ஆயிருக்கு will be fused with the stamens ஓகே சோ அப்ப லிலியேசிக்கு நான் 2 போடுறேன் அண்ட் ஃபெபேசி நமக்கு தெரியும் இல்லையா வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன் சோ அப்போ அங்க இருக்க லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாண்டர்ட் பெட்டல் இஸ் ஆல்சோ known as வெக்ஸிலம்னு கூட சொல்லலாம் சோ அப்போ இதுக்கு 3 அண்ட் சோலனேசி ஓகே சோலனேசில பாருங்க இங்க என்ன இருக்க போகுது பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அண்ட் ஃப்ளோரோஃபார்ம்ல பார்த்திருப்போம் இல்லையா சோ சி வந்து ஃபியூஸ் வித் பி ஸ்டேமன்ஸ் ஓகே சி 5 in the bracket A also 5 in the bracket நம்ம கொடுத்திருப்பாங்க ரைட் இல்லையா சோ அப்போ இதுக்கு 4 அண்ட் பிரசிகேசிக்குல யார் வருவா நம்மளோட யார் மஸ்டர்ட் வரும் மஸ்டர்ட் ஷோஸ் த பேரட்டல் பிளாசன்டேஷன் சூப்பர் ஓகே சோ அப்போ இதுக்கு 1 அண்ட் பாலியாண்ட்ரஸ் எல்லா ஸ்டேமன்ஸும் ஃப்ரீயா இருக்கு ஓகே ரைட்டா சோ அப்போ 2 3 4 1 எஸ் 2 3 4 1 எந்த ஆப்ஷன் போட்டீங்க 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 3 4 1 அப்போ செகண்ட் வராது 4 ஓகே அப்போ செகண்ட் வராது the answer is option number 4 ஓகே ரைட் ஆன்சர் என்னது option number 4 perfect ஓகேவா
So next question போறோம். Right? Next question. Okay, so next question enna? Read both statement A and B carefully to mark correct option. இங்கேயும் correct option தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? correct option. Statement A enna? Skin acts as a physical barrier preventing the entry of microorganisms into the body. Statement B enna சொல்ற? Acid in the stomach, saliva and tears act as physiological barriers that prevent microbial growth. Right, இது innate immunity ஓட different barriers இல்லையா? அதுல இருந்து வந்த question தான். டக்குன்னு சொல்லுங்க. Statement A, statement B. Answer என்ன? Divi, third option. Silent Mafia, third option. Divya, third option. Okay. எல்லாருமே third option சொல்ற. So let's see. Skin சொல்றது it is a physical barrier. Exactly, physical barrier தான், structure தான், right? அது எப்படி pathogens prevent பண்ற, pathogens against எப்படி நமக்கு defense கொடுக்கற, because our skin சொல்றது pathogens entry தான் prevent பண்ற, அப்படிதான் நம்ம பாடியை அவங்க defend பண்றது, right? So அதனால இது correct statement. Statement B என்ன? Acid in the stomach, saliva, tear, இது எல்லாமே physiological barriers இருக்கிற example தான், correct தான். Physiological barriers நீங்க படிக்கிற physiological barriers, they are mainly secretions இல்லையா? acid ஆனாலும் saliva ஆனாலும் tears ஆனாலும் secretions தான். சரி, secretions எப்படி பாடிக்கு immunity கொடுக்கும்? secretions னு சொல்றதுல our secretions வந்து pathogen ஓட growth നെ prevent பண்ணும். acid பாருங்க, ஒரு highly acidic ஆன HCl வரும்போது pathogen destroy ஆகும். ஓகேங்களா? tears ல இருக்கிற antibodies, ஓகேங்களா? then I mean tears ல இருக்கிற our enzyme, okay, lysozyme, okay, அந்த மாதிரி எல்லாமே. So this is also correct. இப்ப ரெண்டும் correct தான், statement A and B. So answer என்ன? third option. Very good. Both are correct. Yes, Silent Mafia correctly spot பண்ணிட்டீங்களா? ரெண்டுமே correct தான். மாதவன் ஸ்ரீனிவாசன் exactly right. Divya, Silent Mafia எல்லாருமே correct answer தான் கொடுத்திருக்கீங்க. Very good. So next question. Okay, next question போறோம். So next question. So பாருங்க, a defect is caused by the substitution of glutamic acid. Okay, a substitution of glutamic acid by valine. இத தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம நீட் எக்ஸாம் நீட் 26ல கேட்டது தான். ஓகேவா? சோ குளுட்டாமிக் ஆசிட்க்கு பதிலா யார் வரா? வேலின் வருது. எங்க வருது? 6th position in the beta globulin chain. இத பார்த்து தான் ஆன்சர் போடலாம். இது யாருக்கு ரிலேட்டட்? ஓகே, இது யாருக்கு ரிலேட்டட் ஆனது? Related for whom? Yes, perfect. ஓகேவா? sickle cell anemia. Yes, sickle cell anemia. ரைட்டா? Yes, perfect. Sickle cell anemia is a qualitative disorder, whereas thalassemia it is a quantitative disorder. Okay, alpha thalassemia chromosome number 16, beta thalassemia chromosome number 11. Okay, alpha thalassemia ke HBB. Okay, beta thalassemia ke HBB, alpha thalassemia ke enadhu HbA1, HbA2. இதெல்லாமே வரும். ரைட்டா? So அப்போ நம்ம next question போறோம். Right. To the next question. Okay, so next question வந்து easy question தான். match the following தான். column 1 ல hormones இருக்கு, column 2 ல அதுவா related ஆன disorders இருக்கு. hypersecretionாலோ வரப்போற diseases. so ஏது ஹார்மோனுக்கு மேட்ச் ஆயிருக்கோ ஏது டிசீஸ், அது ஜஸ்ட் அந்த மேட்ச் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். yes. Okay, Rupa, Flera, second option. Priyadarshini yoda answer second option da. Silent Mafia, second option. Yes, Krishna Kirtana, Z, second nenakira. Nivi, second option. Madhavan Srinivasan, Gauzilla. Oh, Gauzilla, ipo join panirka. Hi, Gauzilla. Krishna Kirtana, second. Okay, fine. So, pakala. Insulin oda deficiency ala. Okay, hyposecretion ala varapora disease da. Diabetes mellitus, அப்போ ஏக்கு Q தான் வரும். Next, thyroxine, அது hyper secretionால. What is going to happen? Graves disease தானே வரப்போறது. So, B க்கு P தான் correct match. Growth hormone, அது excess secrete ஆச்சுன்னா hyper secretionால வரப்போற disease தான் gigantism. So, C க்கு correct match வந்து R தான். P, parathyroid hormone கம்மியா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, ஹைப்போசெக்ரேஷன் ஆச்சுன்னா பிளட்ல கால்சியம் இருக்காது இல்லையா? பிளட்ல கால்சியம் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா வரப்போற டிசீஸ் தான் டெட்டனி. சோ டி க்கு வந்து ஆன்சர் வந்து
S தான் correct match. So final answer என்ன A Q B P C R D S. Second option very good second option தான் எல்லாருமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க second option good so next questionக்கு போலாமா ரைட் next question எல்லாம் ஃபயரா இருக்கீங்க தெரியுது ஓகேவா சோ பாருங்க நமக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க சோ ஒரு குரோமோசோம்ல இந்த ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஜீன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றாங்க அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க ஓகேவா சோ ஜீன் மேப்பிங் ஓகேவா குரோமோசோமல் மேப்பிங் கூட சொல்லலாம் ஓகேவா ரைட் சோ அப்போ ஒரு குரோமோசோம் கொடுத்திருக்காங்க ஒரு குரோமோசோம்ல என்ன சொல்றாங்க நமக்கு இந்த ஜீன்ஸ் எல்லாம் இப்படி வரிசையா அரேஞ்ச் ஆயிருக்காங்க ஓகே சோ அப்படி பார்க்கும்போது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 20%. இந்த பர்சன்டேஜ் நம்ம என்ன சொல்லலாம் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு கூட சொல்லலாம் ஓகே டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம் ஏக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க 2% அண்ட் சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க 8% அண்ட் டிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 18%. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா ஓகே சோ அப்ப பாருங்க நான் உங்களுக்காகவே நானும் சால்வ் பண்றேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு போகணும்னா யாருக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்ப யாருக்கு அதிகமா இருக்கு ஏக்கும் பிக்கும் தான் அதிகமா இருக்கு சோ எவ்வளவு 20% வந்து இருக்கு ரைட்டா சோ அப்ப ஏக்கும் பிக்கும் 20 இதுக்கு அடுத்து எங்க இருக்கு பிக்கும் டிக்கும் 18 இருக்கு அப்ப பில இருந்து பார்க்கும்போது டிக்கு 18 ஓகே அப்ப 20னா அப்போ இங்க நான் டி இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகே டி இங்க இருக்கு ரைட் தென் ரிமைனிங் பாருங்க ஏக்கும் டிக்கும் 2 சொல்லிட்டாங்க அப்ப ஏக்கும் டிக்கு 2னா இங்க 2 இங்க இருக்கு அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 18 இங்க இருக்கு ரைட்டா முடிஞ்சா அப்ப 20 வந்துச்சா தென் நெக்ஸ்ட் யார் பெண்டிங் இருக்கா சிக்கும் பிக்கும் 8 சிக்கும் பிக்கும் 8 அப்போ இது 18னா அப்போ நான் மொரலஸ் இங்க ஒரு சி இருக்குன்னு சொல்லலாமா இங்க ஒரு சி இருக்கு அப்போ இந்த சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 8 அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு மேப்பிங் பண்ணியாச்சு அப்போ ஏ டி சி ஓகே அப்ப ஏடிசிபி ஓகேவா ஏடிசிபி நான் சொன்ன மாதிரி யாருக்கு அதிகமான பெர்சன்டேஜ் அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுல இருந்து போங்க ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் எஸ் வெரி குட் ரூபா பிரியதர்ஷினி சூப்பர் ஓகே அப்ப என்னது ஆப்ஷன் நம்பர் 1 இந்த குரோமோசோமல் மேப்பிங் பண்ணது யாரு நம்ம டிஹெச் மார்கனோட ஸ்டூடெண்ட் யாரு ஆல்ஃபர்ட் ஸ்டூட்டிவென்ட் அவர் தான் நமக்கு இதை கொடுத்தாரு அண்ட் ஃபர்தரா அதை நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லயும் நம்ம ஃபர்தரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே சோ இப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் நம்பர் 1 நெக்ஸ்ட் क्वेश्चन okay so next question வந்து அதுவும் match the following தான் structure of blood vessels ஓட வால்ஸ் இல்லையா 3 வால்ஸ் இருக்கு அதோட நேச்சர் அதுதான் மேட்ச் பண்ணணும் வால்ஸோட பேரும் அதோட நேச்சரும் கரெக்டா மேட்ச் பண்ணணும் டியூனிகா இன்டிமா டியூனிகா மீடியா டியூனிகா எக்ஸ்டர்னா இதுதான் 3 லேயர்ஸ் ஓகேங்களா அப்ப அதோட நேச்சர் காலம் 2 இருக்கு கரெக்டா மேட்ச் பண்ணுங்க எஸ் சைலண்ட் மாஃபியா வல்கனோ வெடிக்கிற மாதிரி போடுறாங்க அதுக்கு ஆக்னஸ் தண்ணி ஊத்துற மாதிரி போடுறாங்க ஆக்னஸோட வால்கனோக்கு அகைன்ஸ்ட் ஆக்னஸ் வந்தது எனக்கு புரியல ஆக்சுவலி ஐ வாஸ் அபௌட் டு ஆஸ்க் யூ தட் அது என்னது அந்த கிளாஸ்ல வால்கனோ வெடிக்குமோ கிளாஸ்ல தண்ணி ஊத்தியா ஏதாவது வருமா அதனால நிறைய கிளாஸஸ் இருக்கு மேபி ஃபைன் இமேஜினேஷன் வெரி குட் ஓகே அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன எஸ் ஓகே ஆப் ஹேக்கர் தேர்ட் ஆப்ஷன் கிருஷ்ண கீர்த்தனா ஓ அங்கேயும் ஃபயர் தான் ஓகே ஃபைன் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன டியூனிகா இன்டிமான்னு சொல்றது இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் இல்லையா இன்னர்மோஸ்ட் லேயர்னு சொல்றது அது எப்பொழுதுமே ஸ்குவாமஸ் எண்டோதீலியம் ஓகே ஸ்குவாமஸ் எபிதீலியம் தான் எண்டோதீலியம்னு சொல்லும் ஓகே அப்ப ஏக்கு கியூ தான் வரும் இனி டியூனிகா மீடியா மிடில் லேயர்ல என்ன இருக்கும் அங்க இருக்கிறது ஸ்மூத் மசில் வித் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் இல்லையா ரைட் சோ பிக்கு 6 தான் வரும் ஸ்மூத் மசில்ஸ் அதனாலதான் டியூனிகா மீடியா வந்து ஆர்டரிஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் வெயின்ஸ்ல வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கும் ரைட் சோ தட் இஸ் த கேஸ் ஒரு டியூனிகா மீடியான்னு சொல்ற ஒரு ஸ்மூத் மசில் அதிகமா இருக்கிறதுனால தான் ஆர்டரிஸ் தே ஆர் ஏபிள் டு அண்டர்கோ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் படிக்கணும் ரைட் சோ டியூனிகா எக்ஸ்டர்னா தட் மீன்ஸ் கடைசியில லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அங்க இருக்கிறது யாரு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வித் கொலாஜன் ஃபைபர்ஸ் ஓகே சோ ஃபைனல் ஆன்சர் என்ன AQBR CP தேர்ட் ஆப்ஷன் தானே வெரி குட் தேர்ட் ஆப்ஷன் வெரி குட் எல்லாருமே கொடுத்த ஆன்சர் வந்து கரெக்ட் தான் ஃபைன் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் So next question, which of the following pigment பாருங்க எந்த pigment வந்து yellow to yellow orange ஓகேவா நான் அடிக்கடி இந்த क्वेश्चन சொல்லிட்டு இருக்கேன்
ஓகேவா நம்ம டைரக்ட் கொஸ்டின் கூட இதுல எழுதி பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்மெண்ட் ஓகே அது மட்டும் இது என்ன இது ஒரு அசசரி பிக்மெண்ட் அண்ட் ஷீல்டு பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா என்ன இருக்காது குளோரோஃபில்லே வந்து வராது சோ இதை வச்சு ஒரு எலிமினேட் பண்ணலாம் குளோரோஃபில் பியா கரட்னைட்ஸா சாந்தோஃபில்லா குளோரோஃபில் பியா கரட்னைட்ஸா சாந்தோஃபில்லா பட் பண்ண ஆன்சர் போடுங்க யார் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா yellow to yellow orange okay option 3 ரூபா போட்டிருக்காங்க what about the others okay very good ஓகேவா அப்ப chlorophyll A என்ன இருக்கும் blue to okay blue green to bright green color இருக்கும் then chlorophyll B அது என்ன இருக்கும் yellow to அப்படியே further வரும் இல்லையா right yellow வரும் then next xanthophyll என்ன இருக்கும் கம்ப்ளீட்டா yellow so chlorophyll B என்ன வரும் chlorophyll B what about the chlorophyll B சொல்லுங்க பாப்போம் chlorophyll B வந்து என்ன வரும் yellow green மாதிரி so yellow green then carotenoids are yellow to yellow orange அப்போ xanthophyll போகும்போது இன்னும் நமக்கு full yellow மாறும் ஓகேவா ரைட்டா இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நமக்கு வரக்கூடாது ஓகே புரிஞ்சதா ஓகே சோ அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் Okay, so next question, adu assertion reason question da. Assertion reason pakala. Assertion, vasa recta forms U-shaped capillary network running parallel to the loop of Henle. Adu assertion. Reason enna solra? Vasa recta is absent or highly reduced in cortical nephrons. Idu rendu da statement assertion reason. So correct answer பண்ணுங்க இது ரெண்டு கரெக்ட்டா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ரெண்டு கரெக்ட்னா ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா அதுவும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பாலா ஹாய் குட் ஈவினிங் ஹலோ சோ பசங்களா இன்னும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓகே ரைட் எஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கூட இருக்கு அதுல மெம்பர் ஆயிடுங்க எல்லா நோட்ஸும் அதே மாதிரி क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் அங்க நாங்க போட்டுட்டே இருக்கோம் யூ கேன் யூஸ் தட் Roshini second option, op hacker second option, Madhavan Srinivasan okay எல்லாருமே second option சொல்றேன் okay fine we'll see this actually assertion வந்து vasa recta forms U-shaped capillary network running parallel to the loop of Henle அது கரெக்ட் தான் loop of Henle னு சொல்றது நெஃப்ரானோட பார்ட் அதோட ஃபில்ட்ரேட் தான் ஃப்ளோ பண்ணும் ரைட் இதே loop of Henle க்கு parallel-ஆ போற ஒரு கேபிலரி நெட்வொர்க்கு தான் என்ன பேரு வாசா ரெக்டா ஓகேங்களா சோ அதனால அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் லூப் ஆஃப் என்லிக்கு பேரலா போற கேபிலரி நெட்வொர்க் தான் வாசா ரெக்டா அது கேபிலரி ஆகுறதுனால அதோட பிளட் தான் ஃப்ளோ பண்ணும் கரெக்ட் ரீசன் என்ன வாசா ரெக்டா இஸ் ஆப்சென்ட் ஆர் highly reduced in cortical nephrons அதுவும் கரெக்ட் தான் cortical nephronsல வந்து பாத்தீங்கன்னா மெடுல்லைக்கு ரொம்ப அதிகமா லூப் ஆஃப் என்லி போக மாட்டாரு சோ அதனால what happens இவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டர் தான் cortical nephronsல வாசா ரெக்டா வந்து ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கும் இல்லனா ஆப்சென்டா இருக்கும் அதுவும் கரெக்ட் நவ assertionம் கரெக்ட் ரீசனும் கரெக்ட்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரீசன் assertion கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கூட கண்டுபிடிக்கணும் இங்க அது கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல ஏன்னா assertionல வாசா ரெக்டா என்னது ஓகே அத பத்தி சொல்றேன் ஆனா assertionல அத பத்தி சொல்லும்போது ரீசன்ல வந்து வாசா ரெக்டா கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல எப்படி இருக்குன்னு தான் சொல்றேன் ரெண்டு கான்செப்ட் தான் ரிலேட்டட் கான்செப்ட் தான் பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிளைனிங் ரைட் சோ அதனால ஆன்சர் என்ன செகண்ட் ஆப்ஷன் வெரி குட் செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க எஸ் சோ incorrect with respect to apomixis So apomixis எங்க பார்க்கலாம் some species of grasses and asteraceae சொல்லிருப்பாங்க ஓகேவா so அப்போ some species of grasses and apomixis okay asteraceae மட்டும் தான் என்ன காட்ட போறாங்க they are going to show the apomixis okay so apomixis என்ன சொல்றது production of seeds without fertilization அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க so this apomixis மூலமா ஃபார்ம் ஆகுற embryo எப்படி இருக்குன்னா genetically similar-ஆ இருக்கும்னு சொல்றாங்க and it is a type of sexual reproduction இங்க வந்து ovules வந்து seed வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படினு சொல்றாங்க and fourth apomictic embryo can be developed from the nucellar and integument அப்படினு சொல்றாங்க okay right very good Madhavan Srinivasan Krishna Kirtana Ruba right okay so yes it is a production of seeds without fertilization without fertilization it is a type of sexual reproduction it is going to mimic the sexual reproduction with respect to seed formation அப்படினு சொல்லிருப்பாங்க and இங்க without fertilization தானே இங்க நம்மளோட female plant itself is going to form the seed அப்ப அதோட ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தான் இங்க இருக்க போகுது அப்ப இங்க மைட்டோசிஸ் மட்டும் தான் நடக்கும் there is no meiosis
இப்போ ஃபுல்லா மைட்டோஸ் நடந்தா ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்க போகுது, அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ ஜெனடிக்கலி சிமிலர் தான். ஓகே, ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் செக்ஷுவல் கிடையாது, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ இட் இஸ் ராங். ஓகே, தென் இங்க எம்ப்ரியோ நமக்கு எதுல இருந்து ஃபார்ம் ஆகலாம், நியூசெல்லஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகலாம், டிகூமெட்ல இருந்து கூட நமக்கு ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட் பாலா, லோஷினி, மாதவன், ஸ்ரீனிவாசன். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so இதுதான் next question. Which of the following features is characteristics of animals belonging to phylum Mollusca? Phylum Mollusca ஓட characters ஏது ஆப்ஷன்ல தான் இருக்கு, கரெக்ட்டா? So Mollusca ஓட படிச்ச characters எல்லாம் you have to remember and then you have to answer. பார்க்கலாம். Yes, yes. Phylum Mollusca ஓட characters இருக்கிற animals. ஓகேங்களா? Second option Rupa Flera, second option Krishna Kirtana, second option okay Madhavan Srinivasan, second option. Okay, பார்க்கலாம். So first option என்ன சொல்ற, body covered with chitinous exoskeleton and jointed appendages. சொல்லுங்க, chitinous exoskeletonum jointed appendagesum ஏது ஃபைலத்தோட கேரக்டர், ஃபைலம் ஆர்த்ரோபோடா இல்லையா? ஓகே, அதனால இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் என்ன, பாடி வித் calcareous shell, calcareous shell இருக்கு, unsegmented பாடி இருக்கு, பாடியை ஹெட், ஃபுட், விசரல், ஹம்பாய் டிவைடும் பண்ணி இருக்கு. இதுதான் மொலுஸ்கா, மொலுஸ்கையோட கேரக்டர். சோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பட் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். பாடி செக்மெண்டட் வித் பாராபோடியா, செக்மெண்டட் பாடி இருக்கு, பாராபோடியா இருக்கு, க்ளோஸ்ட் சர்க்குலேஷன் இருக்கு. இது யாரு, Annelida தானே? ரைட், அதனாலதான் அது தப்பு. Fourth option என்ன, body with radial symmetry and water vascular system, water vascular system. பார்த்தாலே we can understand it is echinodermata. அதனால தப்பு. So finally answer வந்து second option. Very good, very good. Rupa Flera, Krishna Kirtana, Madhavan, Loshini, Ishwari, very good. Ishwari, yes. Ishwari join பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். Hi Ishwari. Nivi, yes, very good. So next question க்கு போலாம். Okay, hi Ishwari, hi. Okay, hi Loshini, hi. Okay, hi Bala. Okay, next question போறோம். Select the mismatch option. ஓகேவா? ஸோ நமக்கு இங்க நிறைய என்ன சொல்லிருக்காங்க, கிளாவிசப், பிஸ்டிலாகோ, அல்டர்னேரியா, ஆல்பிகோ, ஓகே, நிறைய ஃபங்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஒரு சைடு அவங்களோட மைசில என்ன பண்றாங்க, மேட்ச் பண்றாங்க. இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் செக்ஷுவல் ஸ்போர், அது எக்ஸோவா ப்ரொடியூஸ் ஆகுமா, எண்டோவா ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ இதை பார்க்கும்போது யார் வந்து மிஸ் மேட்ச், ஓகேவா? ஸோ கிளாவிசப்ஸ் வந்து எதுக்கு வரும், இட் கம்ஸ் இன் தி அஸ்கோமைசிஸ். நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஹாய் தேஜஸ், ஹாய் தேன்மொழி, ஹாய். ஓகே. So okay Hema, okay, hi Hema, hi. Okay, name தெரியாது இல்லையா? Okay, so very good. So claviceps வந்து எதுக்கு கீழ வரும், ascomycetes வரும். Ustilago எதுக்கு கீழ வரும், it will comes under the basidiomycetes. Alternaria இது இங்க வரும், deuteromycetes. Albigo phycola வரும். Okay, algo வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு மஸ்டர்ல வந்து parasitic இருக்கும், இந்த ஸ்டோரி எல்லாம் வரும் இல்லையா? Then நம்மளோட unicellular organism yeast comes under the ascomycetes. So இங்க ஆன்சர் எது மிஸ்மேட்ச் போடுங்க, எது மிஸ்மேட்ச், பர்ஃபெக்ட் ஓகேவா? சோ கிளாவிசப்ஸ் அஸ்கோமைசிஸ்ல வரும், இங்க மைசிலம் பிரான்ச்டு செப்டேட். ஓகேவா? செக்ஷுவல் ஸ்போர் யாரு, ஆஸ்கோஸ்போர் யாரு, ஆஸ்கோஸ்போர். ஓகேவா? ஆஸ்கோஸ்போர் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, இன்சைட் த ஆஸ்கஸ். ஓகே, இன்சைட் த ஆஸ்கஸ் கூட தான் ஆஸ்கோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அப்போ இங்க எண்டோஜினஸ், எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, கரெக்ட். Okay, hi is very fine. Okay, inga mycelium septate branch la Ustilago, inga basidiomycetes. Okay, inga sexual spore yaare, basidiospore. Okay, inga basidiospore irukliya, the basidiospore inga produce agum, basidium la karyogamy meiosis nadande. So let us consider idha basidium na, the basidium oda tip la the 4 basidiospores இப்படி எனக்கு produce ஆகும். எக்ஸோலே அது எண்டோ கிடையாது, ராங். ஓகே, தென் ஆல்டர்னேரியா மைசிலம் பிரான்சிஸ் செப்டேட். ஓகேவா? இங்க reproduction will be only done by asexual spore because deuteromycetes நமக்கு sexual spore கிடையாது. இங்க asexual spore யார் ஆக்ட் ஆவா, கொனிடியா யாரு, கொனிடியா. ஓகே, ரைட். தென் ஆல்பிகோ, ஓகே, ஃபைகோமைசிஸ்ல செப்டம் எதுவுமே கிடையாது. சோ சினோசைட்டிக் ஏசெப்டேட். ஓகே, asexual spore endogenous யார், நம்ம ஜூஸ்போர் தான் சொல்றாங்க. ஜூஸ்போர் will be produced endogenously inside the zoospore enzyme இது ப்ரொடியூஸ் ஆகும். So correct. So இப்போ இங்க incorrect என்ன, ஆப்ஷன் நம்பர் 2. Yes, very good Hema, very good. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் நம்பர் 2. சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. வெரி குட் பாலா, ஆப்ஷன் நம்பர் 4 இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஆப்ஷன் நம்பர் 2. Okay, so next question, read the following statements and choose the correct option about phylum Annelida. Phylum Annelida characters எதுன்னா கேள்வி, right?
Statement 1 and members of phylum Annelida are triproblastic coelomate animals showing bilateral symmetry. ஓகேங்களா? சோ இது வந்து கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? The body of annelids is metamerically segmented. Yes. And it is also divided into ring-like segments called metamers. Metamerism externally, internally metamerism exhibit பண்ற phylum தான் phylum Annelida. அதனால ring-like structures இருக்கும். அது ஒரு கேரக்டர்ல இருந்து தான் அவங்களோட phylumத்துக்கு பேரே Annelida. ஓகே, little rings னு சொல்ற ஒரு மீனிங்ல இருந்து தான் அந்த பேரே வந்தது. அதனால இதுவும் கரெக்ட் தான். Third statement in aquatic annelids such as nereis possess parapodia that helps in swimming. Yes, correct da. Aquatic annelid like nereisku da enna irukum parapodia. Okay, oru idu mari irukum. ஒரு மாதிரி இருக்கும், அது வச்சு அவங்க ஸ்விம் பண்ணிக்கலாம். ரைட். சோ இப்படி பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். phylum annelida கேரக்டர்ஸ் தான். Fourth option very good. லோஷினி, மாதவன், ஆராத்யா இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஹலோ மௌலிகா, ஓகே இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஹாய் மௌலிகா. தேஜஸ், ஓகே. தென்மொழி, ஹாய். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் டக்குன்னு. ஆல்மோஸ்ட் டைம் இஸ் அப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஃபாஸ்டா பாத்துட்டே போலாம். பாருங்க, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, நியூ ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆகுது. ரேட்னு சொன்னா லாஸ்ட் இதுலயே சொல்லிருக்கேன். ரேட்னு சொன்னா ப்ரொடக்டிவிட்டி, அமௌண்ட்னு சொன்னா ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது யார் ஃபார்ம் பண்றா? இட் இஸ் ஃபார்ம்டு பை த கன்சியூமர். Is formed by the consumer form பண்றான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? primary productivity, secondary productivity, gross primary productivity, net primary productivity. ஓகேவா? சோ என்ன ஆன்சர் பட்டுன்னு போடுங்க பாப்போம். 1 2 3 4. ஓகேவா? யார் ஃபார்ம் பண்றா? கன்சியூமர் ஃபார்ம் பண்றான். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா கன்சியூமர் ஃபார்ம் பண்றான். எஸ் வெரி குட். கன்சியூமர் ஃபார்ம் பண்றது என்னது? இட் இஸ் a secondary productivity. whereas plants வந்து photosynthesis மூலமா ஃபார்ம் பண்ணா அது primary productivity. ஓகேவா? ரைட்டா? சோ அப்போ நெக்ஸ்ட் போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन டக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் A and B இருக்கு. கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். ஸ்டேட்மெண்ட் A என்ன? A primary spermatocyte undergoes the first meiotic division to form two haploid secondary spermatocyte. பாருங்க, primary spermatocyte first meiotic division undergo பண்ற அப்ப கிடைக்கிறது ரெண்டு haploid ஆன secondary spermatocyte. இது கரெக்ட் தானே? இது கரெக்ட் தான். Statement B என்ன? Secondary spermatocyte undergo mitotic division to produce spermatid. Secondary spermatocytes mitotic division undergo பண்றது. meiotic division தானே? ஓகேங்களா? சோ meiotic division தான் secondary spermatocytes undergo பண்ணும். அப்ப கிடைக்கிறது தான் என்னது? spermatids. ஒரு secondary spermatocyte ல இருந்து ரெண்டு spermatids. ரைட். சோ அதனால இது தப்பு. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன? Statement A is correct and statement B is incorrect. First option. Loshini, Krishna Kirtana, yes. Nivi, yes. Madhavan Srinivasan, yes. ஓகே, எல்லாம் ஃபயர் ஆகுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா? So non-cyclic photophosphorylation is performed by photosystem 1 independently அப்படின்னு சொல்றாங்க. and நீங்க ATP மட்டும் தான் சிந்தசிஸ் ஆகும். இதுக்கு external electron donor வந்து தேவைன்னு சொல்றாங்க. and it is not connected with the photolysis of water. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? non-cyclic photophosphorylation. ஓகேவா? so cyclic non-cyclic. so இத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஓகே, so cyclic non-cyclic என்னது கேக்குறது? நான் சைக்ளிக் யோசிச்சு போடுங்க. நான் சைக்ளிக்ல யார் வருவா? நான் சைக்ளிக்ல போத் போட்டோசிஸ்டம் 1. ஓகே, போத் போட்டோசிஸ்டம் 1 and 2 வரும். ஓகேவா? போட்டோசிஸ்டம் 1 மட்டும் இண்டிபெண்டா ரன் ஆனா அது எங்க போயிடும்? சைக்ளிக்ல போகும். இஸ் பெர்ஃபார்ம் பை போட்டோசிஸ்டம் 1 மட்டும் இண்டிபெண்டன்ட்லி? நோ. ஓகேவா? இங்க ATP மட்டும் கிடையாது, போத் ATP and NADPH ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ரைட். இங்க யார் வேணும்? எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டோனர் யாருக்கு வேணும்? நம்மளோட போட்டோசிஸ்டம் 2க்கு வேணும் இல்லையா? சோ அது எங்க எடுக்க போகுது? நம்மளோட ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆர் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும்? வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகும். வாட்டர் ஸ்பிளிட் ஆகி என்ன கொடுக்கும்? இட் இஸ் கோயிங் டு கிவ் எலக்ட்ரான்ஸ் டு த போட்டோசிஸ்டம் 2. யார் கொடுப்பா? நம்ம வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். யாருக்கு? போட்டோசிஸ்டம் 2க்கு. and it is not connected with the photolysis of water. it is connected. அப்படி இந்த வாட்டர் ஸ்பிளிட் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் சோர்ஸ் வந்து கிடைக்குது. சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3. எல்லாருமே இதுல கன்ஃபியூஸ் ஆகிற இடம் தான். சோ நோ இஷ்யூஸ். ஓகேவா? கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வெரி குட் திவ்யா, மாதவன். ஓகே ஹேமா, ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன क्वेश्चन தான். the cerebral aqueduct, brainல cerebral aqueduct passes through which part of the brain? ஏது part of brain லோட பாஸ் பண்ற cerebral aqueduct? simple question, very simple question.
Cerebral aqueduct. Part of the brain has cerebral aqueduct. Yes, yes. forebrain, midbrain, hindbrain, இல்ல cerebellum? Comment பண்ணுங்க. Ishwari, Divya, Madhavan, Tejas, Krishna Kirtana. Yes, Rupa Flera. Yes, second option is already exactly. Mid brain la da enna irukum, cerebral aqueduct nu solra our channel. Okay, adu irukum. So second option is the correct answer. Tejas, Bala, yes. Mid brain, yes. Tejas, Maulika, Madhavan, Divya, very good. Okay, appa next question porom. Okay va. Who is the father of ecology in India? Okay va. So P Maheshwari, Ramdev Mishra, okay, M.O.P. Iyengar, Birbal Shahni. Okay, yaar, who's the father of ecology? Patte podunga. So next question na move agiren. No more delays. Patte podunga paapom. So idu namakku NEET 2025 la ketadum kuda, right? That's why I bought this question. Okay, enadhu? Super. Yaar, namma Ramdev Mishra. Okay, Ramdev Mishra, he is the father of ecology in India. Okay va? Right. Option illaya, silent mafia. Okay. So option number 2. Okay va? Okay students, next question pola. So next question, arrange the following events in the correct sequence during inspiration. அப்ப inspirationல வர போற ஒரு mechanism correct sequence ஆ நம்ம போடணும். Okay, first என்ன, air enters lungs, thoracic cavity volume increases, diaphragm contracts and ribs move upwards, then intrapulmonary pressure becomes lower than atmospheric pressure. 4 events இருக்கு. 4 events டக்குன்னு correct orderல போடுங்க. Yes, first என்ன வரும்? diaphragm contracts. அதுதானே முதல்ல வர போற. diaphragm contract ஆகும், ribs முன்னாடி வரும். ஓகேங்களா? இதனால what is going to happen? diaphragm contract ஆகுது, ribs முன்னாடி வரும்போது thoracic volume வந்து கொஞ்சம் increase ஆகும். So thoracic volume increase ஆகும்போது what happens? intrapulmonary pressure வந்து கம்மி ஆயிடும். volume increases, pressure decreases. ஓகேங்களா? inverse relation. அதனால this is what is going to happen. intrapulmonary pressure கம்மி ஆயிடும். in intrapulmonary pressure கம்மி ஆகும்போது that means lungs குள்ள pressure கம்மி, வெளியில atmospheric pressure கொஞ்சம் அதிகம். So what happens? air எப்போதுமே high pressure இருந்து low pressure லேக்கு தான் போகும். that means இங்க high pressure ஆன atmosphere இருந்து low pressure இருக்கிற lungs லேக்கு air flow ஆகும். ஓகேங்களா? so கடைசில தான் A வரும். final answer என்ன? C B D A. first option. very good Divya. Sneha Prakash இப்ப join பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். hi Sneha, Tejas, Rupa Flera, yes. C B D A. Madhavan Srinivasan, yes. எல்லாருமே correct answer தான் கொடுத்திருக்கீங்க. right, fine. Okay, next question போறோம். Okay, next question. So true or false? பாருங்க, lac operon consists of 2 regulatory gene இருக்கு and 4 structural genes இருக்குன்னு சொல்றாங்க. And gene Y will be codes for the permease and which increase the permeability of cell to beta galactosides. Okay, so right நம்ம செஷனோட கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு. hi Sneha, hi. Okay va? So அப்போ கடைசி question, and this is the last question of this session. answer பண்ணுங்க பாப்போம். So பசங்களா, இந்த நோட்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில வரும். ஸோ உங்களோட இந்த கமெண்ட்ல பின் பண்ணிருக்காங்க பாருங்க கமெண்ட்ல. ஸோ அதுல கிளிக் பண்ணி கூட யூ கேன் ஜாயின் இன் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான இது வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸஸோட நோட்ஸும் அங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. கரெக்ட். ஓகே, 2 ரெகுலேட்டரி ஜீன் இல்ல, ஒன்னே தான். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸ் வில் பி 3. ஓகேவா? ஸோ இப்போ இது ராங். ஓகே, ஃபால்ஸ். ஓகே, தென் Y ஜீன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? permease, which is going to increase the permeability of beta galactosides. ஓகேவா? நம்மளோட லாக்டோஸோட பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஸோ பசங்களா, ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ கான்ஃபிடன்ஸ் எதுவும் லேக் பண்ண வேணாம். ஓகே, நீங்க படிச்சதுதான் வரும்னு நம்புங்க. ஓகேவா? ஸோ இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். பாய் பசங்களா. ஸோ மேமும் 2 வேர்ட்ஸ் உங்களுக்காக பேசுவாங்க. Okay students, so Sunday Re-NEET 2026 இருக்கும். so கண்டிப்பா நீங்க எல்லாமே பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் to the best of your ability. so கண்டிப்பா ஒரு நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருக்கணும். எக்ஸாம் ஹால்ல போனதுக்கு அப்புறம் நீங்க பாக்குற ஒரு கொஸ்டின்ல மட்டும் இருக்கணும். மத்த பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. என்ன நடக்கும், என்ன நடக்க மாட்டா, இதெல்லாம் யோசிக்க கூடாது. பக்கா ஃபோக்கஸ் இருக்கணும். then please don't get scared.
ஓகேங்களா? So all these things you keep in your mind and all the very best for your examination. your session முடிக்க போறேன். ஓகேங்களா? Thank you for joining. Okay, thank you for joining. All the best of luck students. ஓகேவா? எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்பயுமே என்னோட விஷஸ் உங்களுக்காக இருக்கும். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, bye bye. Thank you. We'll end the session. Bye.